வந்திருக்கிறது வந்து மதுரை அரச மரம் இசை இலக்கிய சங்கம். ஆமா, நம்ம தமிழகத்துக்கே சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மாநிலம் இடம் அந்த மாதிரி தமிழ் வளர்ந்ததாங்க. ஆமா, சைவம் வளர்ந்ததும் இந்த மதுரையில தான். சைவம் வளர்ந்ததா? வளர்றதுக்கு நிறைய யூரியாலாம் இங்கதான் போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, வளர்றதுக்கு நிறைய யூரியாலாம் போடுறாங்க. யூரியா இங்க பாருங்க, நல்ல விநாயகர். ஆமா, மத்த இடத்துல இருக்கிற கெட்ட விநாயகர் பேரா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா விநாயகரும் நல்ல விநாயகர். ஏன் தெரியுமில்ல, எல்லாம் மழை பெய்யலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மரம் வெட்டாம இருக்கிறது முதல் காரணமே நம்ம விநாயகர் தான். அவர் என்ன பண்றாரு மரத்துக்கு? ஆமா, அரச மரத்தடியில விநாயகர் இல்லைன்னா எல்லா மரத்தையும் நீங்க வெட்டிருப்பீங்க. அது தெரியாது. ஆமா, வேப்ப மரத்துங்கிற அம்பாள் இல்லைன்னா எல்லா வேப்ப மரமும் போயிடும். மரத்துங்கிற சிவபெருமான் இல்லைன்னா எல்லா வேப்ப மரமும் காலி. அது கூடவா? ஆமா, இந்த மாதிரி நம்ம தமிழகத்துலதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாக்கியம் பெறாமல் தலைவிரிச்சல் ஒண்ணு வச்சாங்க. அந்த மரத்துங்கிற ஒரு சாமியை வச்சா அப்பவாது நம்மளால மரத்தை வெட்ட. ஆமா, இன்னைக்கு மரம் வெட்டாம இருக்கிறதுனால மழை வரலன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா, அந்த செய்தியை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். இந்த விநாயகர், இந்த விநாயகர் அரச மரத்து விநாயகர், இந்த விநாயகர். இன்னொன்னு பாரு, எல்லா தெய்வத்துக்கும் வாகனம் உண்டு. சரி, விநாயகர் பெருமானுக்கு என்ன வாகனம்? பூசர் வாகனம், அதாவது எலி வாகனம். ஆமா, மூஞ்செலி வாகனம். மூஞ்செலி வாகனம். ஆமா, அவ்வளவு பெரிய பாடியான விநாயகர் பெருமான் சாதாரண மூஞ்சி மேல உட்கார்ந்தா என்ன ஆகும்? அது நதிவிடுமே. என்ன அர்த்தம் சொன்னா, அவ்வளவு பெரிய இறைவன் கூட சின்ன உயிர்ல இருக்கான்ற தத்துவத்தை சொல்றது. அதனாலதான் எல்லா தெய்வத்தோட ஒரு மிருகத்தை இணைச்சிருக்காங்களா? அந்த விலங்குகளை கொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சாங்க. பெருமான் கையில சேவலை கொடுத்தாங்க. அப்படியாவது சேவலை வெட்டாங்க. சேவலுக்கு நாம அதை வந்து எவ்வளவு போற்றணும்னு சொல்லி நாம செய்யணும். திருமால் வந்து பச்சவதாரம் எடுத்தாலும் சொன்னா அந்த மீனை நம்ம சாப்பிடாம நினைக்கணும் இல்லையா? திருமால் அடியார்களா இந்த மாதிரி உயிர் கருணை சொல்லக்கூடிய வல்லப்பெருமான் நம்ம வாழ்வியல இந்த அரச மர விநாயகர் கோவில்ல சொல்ல வந்திருக்கோம். இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிட்டு ஏற்பாடு செய்த நம்முடைய ஐயாவுக்கு எல்லாம் மதுரை மாவட்டத்தினுடைய சன்மார்க்க சங்க தலைவர் நம்முடைய ஜவஹர்லால் ஐயா. இந்திய நாட்டுல ஜவஹர்லால்ன்ற பேரு எவ்வளவு உயர்ந்த பேரு. அந்த பேருக்கு சொந்தக்காரர். அவங்க அப்பா அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. எல்லாம் ஆடிட்டர் பணி பாக்குறாங்க. உங்களுடைய அண்ணன் தான் தமிழகத்துக்கு வள்ளல் பெருமானுடைய மனமலா பெருவாழ அருமையா 2 வால்யூமா இங்கிலீஷ்ல எழுதி எல்லாருக்கும் பாலினத்துலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நல்ல சன்மார்க்க குடும்பம், நல்ல அடியார்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. நல்ல இந்த இலக்கிய பேரனுடைய நல்ல தலைவர் செயலர் அத்தனை பேருக்கும் வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவேன். அன்னை தமிழ் மொழிக்கு அன்பானையும் வணக்கம். அன்னை தமிழ் மொழிக்கு அன்பானையும் வணக்கம். பணிகள் கொண்டு வரும் வணக்கம். பணிகள் கொண்டு வரும் ஆமா, நேரம் இப்பவே ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு, கவலைப்படாத. குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிருவோம். ஆமா, இந்த உலகம் இருக்கே அது 2 விதத்துல முன்னேற வருது. ஆமா, அது என்ன வேணா? அகிலம் என்பது ஒன்று, அது அணையும் தெரியும். அகமுக முன்னேற்றம் உண்டு, புறமுக முன்னேற்றம் உண்டு. அகமுக முன்னேற்றம் உண்டு, புறமுக முன்னேற்றம் உண்டு. அகமுக முன்னேற்றம் உண்டு, புறமுக
போறோம். அங்க பிரசாதம் கொடுக்க மணி 12 மணி ஆகுது. அங்கிருந்து வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் அறிவு வளர்க்கறது எப்படி வளர்க்கறது? நீங்க பிரசாதம் வாங்குறதுதான் கோயிலுக்கு போற தவிர நீங்க எங்க சாமி போன பிரசாதத்துக்கு போய் அந்த வழியிலே பார்க்க போனா உலகத்திலேயே ஆட்சியா கண்டதான் அகமுகத்திலையும் முன்னேறினது புறமுகத்திலையும் முன்னேறினது ஆன்மீகத்திலையும் முன்னேறினது விஞ்ஞானத்திலையும் முன்னேறினது இந்த ஆட்சியா கண்டத்துலதான் நிறைய ஞானிகள் அவதாரம் பண்ணாரு. ஆமா அவங்க யாரு? அவதாரம் பண்ணாரு, நவீன நாயகம் அவதாரம் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய எல்லா ஞானிகளும் ஆட்சியா கண்டத்துல சொல்லலையே நீங்க அவதாரமே சொல்லக்கூடாது. இந்த ஆசியா கண்டத்துல ஒரு சிறந்த நாடுன்னு சொன்னா அது நம்முடைய பாரத நாடு தான், இந்திய நாடு தான். நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, பாரதங்கள் உள்ள நாடு, உள்ள நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, பாரதங்கள் உள்ள நாடு, உள்ள நாடு. ஒரு நாடுன்னு சொன்னா வனவளம் இருக்கணும், வயல் வளம் இருக்கணும், நீர்வளம் இருக்கணும், நிலவளம் இருக்கணும். சில நாட்டுல கடலே இருக்காது, சில நாட்டுல மலையே இருக்காது, சில நாட்டுல வனமே இருக்காது. இந்த நாடு அப்படி இல்லை. நால் வளங்கள் உள்ள நாடு, உள்ள நாடு, கோடான கோடி மக்கள், கோடி மக்கள் வாழும் இந்திய நாடு, இந்திய நாடு. இந்த நாட்டுல தான் புத்தர் அவதாரம் பண்ணார், மகாவீரர் அவதாரம் பண்ணார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதாரம் பண்ணார், ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணார். இந்த ஆசியா கண்டத்திலே ஒரு நல்ல நாடு இருக்குன்னு சொன்னா அது பாரத நாடு தான். இந்த பாரத நாட்டிலே சிறந்த ஒரு மாநிலம் இருக்குன்னு சொன்னா அதனுடைய நம்ம தமிழ்நாடு தான். ஆமா ஆமா, அட்டுக்களம் காணும் நாடு, சொன்னா நம்முடைய தமிழகத்தை ஞான பூமின்னு சொல்லலாம். அத்தனை ஞானவான்கள் இங்கதான் போகுது. இங்கெல்லாம் யோகிகள் அதிகம், நம்ம தமிழகத்திலே ஞானிகள் அதிகம். ஆமா, இந்த தமிழகத்துல ஒரு சிறந்த ஒரு மாநிலம் மாவட்டம் இருக்குன்னு சொன்னா அது எல்லா மாவட்டமும் தான். அதுல நான் சொல்ல போறது கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம், ஆமா ஆமா, மாவட்டம் சிறப்பை பத்தி சொல்ல போறீங்க. ஆமா ஆமா, தெரியுமா? தேவாரம் தொகுத்த நாடு, நம்பியாண்டார் நம்பி அவதாரம் செய்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். வைணவ உலகத்துக்கு திவ்ய பிரபந்த ஏடுகளை வகுத்து கொடுத்த நாதமுனிகள் அவதாரம் செய்த மாவட்டம். ஆமா ஆமா, இந்த 4 பெருமக்கள் 2 பெருமக்கள் சுந்தரரும் அப்பர் பெருமானும் அவதாரம் செய்த மாவட்டம். சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணமாக திகழக்கூடிய மெய்யண்டால் சிவஞான போதத்தை ஏற்று தந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். அவருடைய மாணவர்கள் அனந்த சிவாச்சாரியார் பிறந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார் அவதாரம் செய்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஆமா, ராகவேந்திரர் அவதாரம் செய்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். கிரியாயோக பாபாஜி அவதாரம் செய்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஆமா ஆமா, இத்தகைய சிறப்பு பெற்ற மாவட்டம் அவருடைய இல்ல. சீராபுராணம் தந்த நாடு, சொன்னா அது நம்ம கடலூர் மாவட்டம். ஆமா ஆமா, இங்கதான் வீரமாமுனிவர் 13 ஆண்டு காலம் தங்கி மேம்பாவணி என்ற இலக்கியத்தை கிறிஸ்துவ உலகத்துக்கு வழங்கினார். இஸ்லாமிய உலகத்துக்கு சீராபுராணத்தை அரங்கேற்றம் பண்ண மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஆமா,
இந்த மாதிரி சமய பொறவுடைய மாவட்டத்துலதான் நல்ல சைவர்களுக்கு தலம்னு சொன்னா சிதம்பரம்னு சொல்லுவாங்க. சிதம்பரம். ஆமா ஆமா, இந்த சிதம்பரம் இங்கதான் இருக்கு. என்ன சொல்லிருந்தீங்க? எனக்கு பிடிச்சத சொல்லவே இல்லை. எனக்கு கடலூர் மாவட்டத்துல என்ன என்ன நிறைய நாங்க மீன் பிடிப்போம், அதை பத்தி சொல்லவே இல்லை. ஓஹோ, உங்களுக்கு பிடிச்சத சொல்லல. ஆமாமா, இவ்வளவு பெரிய ஞானிகள் பிறந்த ஊர்ல நீ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்க பாரு. எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்க மாட்டேங்கிற. கத்தி வலைய வீசினா ஆண்டவனாகி பெரிய மீன் ஆகப்படும். சாதாரண வலைய வீசி இந்த மாதிரி மீன் எல்லாம் பிடிக்கிற வேலையை வச்சு இந்த கோடான கொடி மக்கள் ஒரே நேரத்துல தமிழ்நாட்டுல 2 ராஜாவை பார்க்கணும்னு சொன்னா சிதம்பரத்துலதான் பார்க்கலாம். ஒண்ணு நடராஜா, இன்னொன்னு கோவிந்தராஜா. எங்கேயும் இந்த மாதிரி ஒரே நேரத்துல சைவ கோவிலையும் வைணவ கோவிலையும் ஒரே நேரத்துல தரிசனம் பண்ண முடியாது. 2 ராஜாவை பார்க்கணும்னு சொன்னா அரியஞ்சவன் ஒண்ணு அரியாராமாயணம் ஒண்ணுன்னு சொல்லி 2 தெய்வத்தையும் ஒரே பார்க்கிற ஒரு தலம் சிதம்பரம் தான். பிற்காலத்துல சன்மார்க்கத்தை போதிக்கக்கூடிய வள்ளல் பெருமான் இந்த மாதிரி ஒரு சமய குறைவுடைய தலத்துக்கு பக்கத்துல தான் அவதாரம் பண்ணார். இங்கதான் திருமூலர் சிவயோகமாயில வீட்டிருக்கிறார். மகாமாயை வென்ற இடம் சிதம்பரம். செந்தமிழ் அந்தனராகிய நந்தனாறு தில்லைவெளியிலே ஒன்றிய இடம் சிதம்பரம். ஆணிக்கவாசி தில்லைவெளியிலே ஒன்றிய இடம் சிதம்பரம். பத்துத்தாண்டவர் ஆண்டவனை அடைந்த இடம் சிதம்பரம். பதஞ்சலி வியாக்கிரவாத முனிவர்கள் ஆனந்த தரிசனத்தை கண்டது சிதம்பரம். இந்த மாதிரி சிதம்பரத்துக்கு வடமேற்கே சிறுதோலை பரமருதூர் உள்ளநாடி வடமேற்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் மருதூர்னு சொல்லி ஒரு அழகான சின்ன கிராமம். ஆமா ஆமா ஆமா, மருத நிலத்து ஊர் மருதூர். இந்த மதுரையும் அந்த மாதிரி மருத நிலத்து ஊர் தான். இந்த மருதூர்ல தான் ராமையா பிள்ளை என்பவர் கணக்கு வேலை பார்த்து வந்தார். இப்பெல்லாம் எதிரோட சொல்றேன், அப்ப உள்ள கணக்கு பிள்ளையே சொல்லிட்டு அவர் கணக்கு வேலை பார்த்து வந்தார். ஓய்ந்த நேரத்துல ஊர் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது வழக்கம். ஆமா ஆமா ஆமா, பணம் வாங்கின இல்ல இல்ல இல்ல, இலவசமா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப மத்ததெல்லாம் இலவசம். அப்ப கல்வியை இலவசமா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மருதூர்ல ராமையா பிள்ளை என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 5 மனைவிகள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5 பேர் கல்யாணம் ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா, 5 மனைவி ஒரே வழியில 5 கட்டினாரு. முதல் தடவை திருமணம் பண்ணார். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் 2வது தடவை, அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் 3 4 5 தடவை கல்யாணம் பண்ணாங்க. 5 மனைவியும் இல்லை. 5 மனைவிகளுக்கு குழந்தையும் இல்லை. பெருமாவத்தில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிறன்னு திருவள்ளுவர் சொன்னார். அதனால குழந்தை பேர் வேணும்னு சொல்லி இவர் 6வது தரமா சென்னைக்கு பக்கத்துல ஊடிப்பூண்டிக்கு பக்கத்துல சின்ன காவனம்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊர்ல சின்னம்மையாருன்னு சொல்லி ஒரு அம்மையார கல்யாணம் பண்ணிட்டாங்க. 6வது மனைவியா? ஆமா ஆமா ஆமா, ஒரு சம்சாரத்துக்கு பரவாயில்ல, பெரும்பாலும் கொண்டு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தோம், விளம்பரம் கொடுக்குறோம், பேப்பர்ல கொடுக்குறோம். புண்ணியம் வந்தா தானே நல்ல பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. அவருக்கு 6ஆவதே கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மையார் அன்பும் மரமும் உடைத்தாய் நில்வார்க்கை பங்கும் பயன் மதன் சொல்லி மனைவியாக சேர்ந்து நல்ல இளர்த்த கல்யாண பத்திரிகை போடுவாங்க. அந்த பாட்டு தானே சொல்றீங்க? கல்யாண பத்திரிகை பாட்டா இது? திருக்குறளியா இது? இல்ல, கல்யாண பத்திரிகை போடுவாங்க. அதனால கல்யாண பத்திரிகை போடுவாங்க. இந்த பத்திரிகை இதெல்லாம் அதான் போடுவாங்க. அதனால கல்யாண பத்திரிகை பாட்டுன்னு பேர் வச்சுக்க. பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க. நான் எழுதி விட மாட்டேன், அவரே போடுவாங்க. பெருசுக்காரங்களே போடுவாங்க. ஆமா, இவங்களுக்கு 4 குழந்தைங்க பிறந்தாங்க. சபாபதி 1, பரசுராமன் 2, சுந்தராமன் 3, அந்த உண்ணாமலை 4. இந்த மாதிரி 4 குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கள 2, பெண் குழந்தைங்கள 2. ஒரே சமயத்தில் ஒரே சமயத்தில் பிறக்கலையா? நீங்க தானே சொன்னீங்க 4 குழந்தை
4 குழந்தைங்க பிறந்தேன்னு சொன்னோம். ஒரே நேரத்துல பிறந்தேன்னு சொல்ல. முதல்ல 5 மணி ஒன்னொன்னு சொன்னீங்க. 4 குழந்தை ஒரே வழியா சொல்லிட்டு இல்ல தனித்தனியே தான் பிறந்தோம். இந்த மாதிரி 4 குழந்தைங்க பிறந்த பிறகு ஒரு வருஷம் மார்கழி மாதம் 191 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதியான நேரம் அந்த திருமருதூர் திருவதியில துவராடை கட்டிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு நவவேடத்தோட வந்தாரா. துவராடை கட்டிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு நவவேடத்தோட வந்தாரா. திருநீட்டுப்பட்ட கழுத்திலே உருந்திரார்கள். அது வேற சிவயோகியா நான் முத்துமுணந்தவன் கற்றெழுந்தவன் முத்துமுணந்தவன் கற்றெழுந்தவன் முத்துமுணந்தவன் கற்றெழுந்தவன் முத்துமுணந்தவன் கற்றெழுந்தவன் கண்ணனை கண்டு தரிசித்து வந்தவன் கண்ணனை கண்டு தரிசித்து வந்தவன் கண்ணனை கண்டு தரிசித்து வந்தவன் கண்டிகை பூண்ட கவிமிகு தோற்றம் அவமே வடிவந்தாங்கி ஒரு சிவயோகியார் திருமருதூர் திருவிதியில கண்டுக மண்டல தாரிய ஓர்முனை திருவில் வந்தார். அவர் மண்டலம் அம்மையார் மண்டலம் அழைத்து அமுதம் தந்தார். ஆடே கண்டுக மண்டல தாரிய அமுதம் வந்தார். மண்டலம் அம்மையார் மண்டலம் அழைத்து அமுதம் வந்தார். கண்டுக மண்டல தாரிய ஓர்முனை திருவில் வந்தார். மண்டலம் அம்மையார் மண்டலம் அழைத்து அமுதம் வந்தார். அந்த சிவயோகியா திருமருதூர் திருவீதியில வந்தவொடனே இந்த அம்மையார் பார்த்தாங்க. எல்லாம் கதவு சாத்தின்னு இருப்பாங்க. சொல்லி வைப்பாங்க. ஆமா ஆமா நானே வந்தா சும்மா வா எல்லாம் என் பையன் சொல்லிட்டு கதவு சாத்து உடனே கதை டபுள் டபுள் சாப்பிட்டோம். ஆமா ஆமா அப்படி அந்த அம்மா செய்யல. அந்த அடியார உள்ளே ஆக்கிட்டு போனாங்க. ஆசனத்துல அமர வச்சாங்க. அறுசுவை உணவு அன்போட பரிமாறினாங்க. அந்த சிவயோகியார் பார்த்தார். அவரோட பச்சையை தீர்த்த அம்மையார் ஆயிடுச்சார். அம்மா உன் கணவர் எங்கேன்னு கேட்டார். என்னுடைய கணவனார் கணக்கு வேற விஷயமா வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே திருநீர் பைய அவிழ்த்தார். திருநீர் அந்த அம்மா கிட்ட கொடுத்து அம்மா இந்தா திருநீர் ஒரு 10 ரவுண்டு தங்கி கேட்டு கொடுத்தாங்களா? இல்ல 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 திருநீர் தான் அந்த நல்ல ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு இந்த அம்மையார் சொன்னாங்க. கணவனும் மனைவியாக சேர்ந்து 10 மாசத்து சிவகாமி நயனை மறவாம சிந்தையிலே போட்டு ஆண்டவனுடைய எண்ணத்திலே ஓட்டினாங்க. 1823 ஆண்டு
23ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5வது நாள் சுபான் வருடம் புரட்டாசி மாதம் சித்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 5:30 மணிக்கு ஆயிரத்து 823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாளில் அருகுடத்தை பிறந்ததையா அருகுடத்தை பிறந்ததையா 5/10/1823 ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் 5வது பிள்ளையாக வள்ளற்பெருமான் அவதாரம் செய்தார். ஞாயிற்றுக்கிழமை 4லிருந்து 6 வரையும் ராகுகாலத்துல போன குழந்தை பத்தி பேசிக்க ராகுல உட்காந்து யானை இந்த மாதிரி நல்ல நேரத்தை நான் பிறந்தேன் என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க. ராகுகாலத்தை யாரும் பேச மாட்டாங்க. ராகுகாலத்தை பத்தி ராகுல உட்காந்து பேசுகிறீங்க. இல்ல ராகுகாலத்துல பிறந்தவன்னு சொல்ல நான் பின்னாடி சொல்றேன். பிறந்த குழந்தைக்கு ராமலிங்கம்னு பேர் சொன்னாங்க. ஆமா ஒரு ஸ்வீட் நேம் கிடையாது. அது என்ன ராமலிங்கம் ஸ்டார் பேரா போஸ்ட்ல வருதா ஒரு பேப்பர்ல வருதா இல்ல நியூஸ்ல தான் பேர் வருதா எதுலயும் வர மாட்டேங்குது. அது என்ன பேர்? நல்ல ஐயா இங்க உத்தரவாட்சம் அருமையா கொடுத்துருக்காங்க. வள்ளற்பெருமான் சிவயோகியாருடைய ஆசீர்வாதத்தினால பிறந்தவங்க. அதனால இங்கே தனபாதன் ஐயா அவர்கள் இந்த உத்தராட்சத்தை கொடுத்துருக்காங்க. அவளுக்கு நம்முடைய சார்பாக நல்ல நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு 4 குழந்தைங்க சொன்ன பெற்றோர்களுக்கு சபாபதினு சொல்லி ஒரு பையனுக்கு மூத்த பிள்ளைக்கு சைவ பேரை வச்சார். ஆமா 2வது குழந்தைக்கு பரசுராமன் சொல்லி வைணவ பேரை வச்சார். ஒரு பொண்ணுக்கு உண்ணாமலைன்னு சொல்லி சைவ பேரை வச்சார். இன்னொரு பொண்ணுக்கு சுந்தராம்பான்னு சொல்லி வைணவ பேரை வச்சார். ஆமா இந்த மாதிரி 4 குழந்தையும் சைவமும் வைணவமும் சமமாய் இருக்கு. இப்ப 5வது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு பார்த்தாரு. என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தா சைவமா வச்சா அவங்க குடும்பம் சைவத்துல மேம்பட்டதா இருக்கும். வைணவபரமா பேர் வச்சா வைணவத்துல மேம்பட்டதா இருக்கும். அதனால இவர் சமரசமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சன்மார்க்க பேரா ஒரு சமரச பேரா ராமன்னு சொல்லி வைணவ பேரையும் லிங்கம்னு சொல்லி சைவ பேரையும் சேர்த்து ராமலிங்கம்னு சொல்லி ஒரு சமரச பேரா அவங்க அப்பா சொன்னாங்க. அந்த குழந்தை நாளும் ஒரு நல்ல மேனியுமா குழந்தை பருவத்தை அடைஞ்சாங்க. ஆமா அப்பெல்லாம் கிராமத்துல வழக்கம் குலதெய்வத்துக்கு படைக்க போறேன்னு சொல்லி குலதெய்வம் இல்ல குலதெய்வம்னு சொல்லணும். ஆமா ராமையா பிள்ளைக்கு குலதெய்வம் சிதம்பரம் நடராஜ பெருமாள். அதனால இவர் என்ன செய்யறாரு எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு இளைய பிள்ளையை ராமையா எல்லோரையும் சேர்த்துக்கிட்டே இளைய பிள்ளைய கூட்டிக்கிட்டே சில்லறைக்கு ராமையாவும் போறாரே.
போகணும்னு சொல்லி எல்லாரையும் ஆட்டிக்கிட்டு சிதம்பரம் போனோம். அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் சொன்னா 16 கிலோமீட்டர் சிதம்பரம். ஆமா ஆமா. அங்க சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருச்சன்னதிக்கு முன்னாடி குடும்பம் எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப வள்ளல் பெருமான் அவங்க தந்தையாருடைய திருக்கரத்துல இருக்காங்க. அங்க தீபாராதனை நேரம் வந்தது. அங்க ஆராதனை பண்ணி கொண்டு இருந்தவர் அப்பயே தீட்சதர். அப்பயே தீட்சதர். ஆமா, சிதம்பரத்தை தீட்சதர். அப்பவே தீட்சதர் இல்ல, அப்பயே தீட்சதர். அங்கே தீபாராதனை நேரம் வந்தோடனே ஆராதனை செய்தார். அங்கிருந்து அத்துணை சிவனடியார்களும் அத்தனை ஆன்மீக பெருமக்களும் அரகர நம பார்வதிபதேன்னு சொல்லி ஆமா கையினராக இந்த உலக முதல்வனை தொழுதாங்க. ஆனா இந்த அப்பா கையில இந்த 5 மாசம் குழந்தை ஆமா என்ன பண்ணுச்சு? அந்த என் திருக்கரத்தில் தவந்தையுமை கொண்டாமல் உடனே அனுபவித்தார். தவந்தையுமை கொண்டாமல் சிந்தையிலே வெளியமுதை உடனே அனுபவித்தார். இருந்த 5 மாச குழந்தைக்கு ஆண்டவனோட உண்மை திருவுருவம் புலனாகல. அதுக்கு மாறா சிதம்பரம்னு சொன்னா வெட்ட வெளி, ஞான ஆகாயம், அறிவுமன்றம்னு அர்த்தம். வள்ளல் பெருமானுக்கு அந்த வெட்ட வெளியாகிய ஞானம் தான் தெரிஞ்சதை தவிர நடராஜ பெருமானோட திருவுருவம் தெரியல. ஆமா, அதனால 5 மாச குழந்தை ஆண்டவனை பார்த்து கலகலன்னு சிரிச்சு. 5 மாச குழந்தை என்ன எப்படின்னு 5 மாச குழந்தை பார்த்து ஆண்டவனை பார்த்து சிரிச்சு தான் எப்படி சிரிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, பையனே அவனை பார்த்து சிரிக்க மாட்டான். ஆண்டவனை பார்த்து இந்த குழந்தை சிரிச்சு பார்க்காதவங்கள பார்த்து எப்படி சிரிக்கும்? அதெல்லாம் விட்ட போற தொட்ட போற. முன்னாடி வள்ளல் பெருமான் ஆண்டவன் இடத்துல அந்த மாதிரி இறக்கத்தோடைய அன்போட இருந்திருக்காங்க. அதனால அந்த ஞாபகம் உள்ள பார்த்தா சினிமா போஸ்ட பார்த்து சிரிக்குது. என்ன காரணம்? அது முன்னாடி எல்லாம் திருமணம் ஆச்சுன்னா பொண்ணையும் மாப்பிள்ளையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க. ஆமா, இப்பெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் சினிமா கொட்டாயில தானே போயிடுது. அப்ப அதுக்கு பிறகு குழந்தை சினிமா போட்டா வீட்டுக்கு வந்து ஆமா ஆமா அதை பார்த்தானே சிரிக்க அந்த குழந்தை. ஆமா ஆமா, வள்ளல் பெருமான் ஆண்டவனுடைய அருளால குழந்தை பிறந்தது. அதனால நடராஜ பெருமானை பார்த்து அந்த குழந்தை ஆண்டவனை பார்த்து அனுபவம் இருக்காது. ஆமா, அதனாலதான் அந்த குழந்தை அதை பார்த்து உடனே அப்பையும் தீட்சதர் அங்கேருந்து வந்தார். அப்பாவை பார்த்தார், சிரிச்ச குழந்தையும் பார்த்தார். ஐயா, உங்களுடைய பிள்ளைக்கு இல்லையா ராஜவள்ளல் பிள்ளையா, உங்களுடைய பிள்ளைக்கு இல்லையா இல்லையா, உங்களுடைய பிள்ளைக்கு இல்லையா இது பிரம்மனட ராஜவள்ளல் பிள்ளையா, உங்களுடைய பிள்ளைக்கு இல்லையா இது பிரம்மனட ராஜனோட பிள்ளையா. என்ன இது உன் குழந்தை இல்லையா? அந்த தீட்சிதருக்கு என்னது? அதானே இது உன் குழந்தை இல்லைன்னா அவங்க புள்ள குடிக்கிறாங்களா? அதான வயல ஒரு மாதிரி கஷ்டம் ஏங்க இதானே இது 10 மாசம் சுமந்து அவங்க. அதானே உன் குழந்தை இல்லைன்னு தீட்சிதர் அவ்வளவு லேசா சொல்லிட்டு போட்டாரு. என்னன்னு அர்த்தம்? ஆமா, இதுக்குதான் குழந்தை போறது இல்ல. ஓ, தீட்சிதர்னு சொல்லிடுவாரு. அவர் வேற குழந்தை இல்ல புள்ள குடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லையா? நீ புதுசா வீடு கட்டுற, வங்கியில லோன் போட்டு வீடு கட்டுற, அதுக்கு மின்சார வசதி எல்லாம் பண்ற. ஒரு நாள் மின்சாரம் போயிடுச்சு உங்க வீட்டுல, 10,000 ரூபாய் போட்டு மின்சார வசதி பண்ண வீட்டுல ஒரு நாள் மின்சாரம் போயிடுச்சுன்னு சொன்னா யார் வீட்டு கரண்ட் போச்சுன்னு சொல்ற? மேட்டூர் கரண்ட் போச்சு இல்ல நெய்வேலி கரண்ட் போச்சு நீங்க பதில சொல்லுங்க. ஏன் எங்க வீட்டு கரண்ட் போச்சுன்னு சொல்ல வேண்டியதான் நீங்க? 10,000 ரூபாய் 20 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி கரண்ட் எங்க வீட்டு கரண்ட் போச்சுன்னு சொல்ல வேண்டியதான் நீங்க? சொல்ல முடியாது. என்ன இந்த சுவிட்ச் தான் உங்ககிட்ட, மெயின் சுவிட்ச் அவங்ககிட்ட தானே இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அதெல்லாம் பெற்றோர்கள் சொல்றாங்களா? ஏன்னா ஒருத்தர் கொடுத்தாதான் ஒருத்தர் பெற முடியும். ஆமா ஆமா ஆமா, ஆண்டவன் கொடுத்தாதான் நமக்கு குழந்தையே கிடைக்கும். அதனால்தான் அவன் கொடுக்குறான், நம்ம பெற்றோம். அதனால்தான் நல்ல பேரு தமிழ் சொல்லு, நல்ல தமிழகத்துல பெற்றோர் அப்படின்னு சொன்னா கொடுத்தவன் இன்னொருத்தவன் இருக்கான்னு தெரியணும். ஆமா, கொடுத்தவன் ஆண்டவன்னு தெரியணும். அதனாலதான் நல்ல பெற்றோர்னு பேர் வச்சிருக்கேன். இந்த குழந்தை
நம்ம இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த உடம்புக்கு தான் அப்பா அம்மாவை தவிர சரி உயிரை கொடுக்கக்கூடிய மெயின் சுவிட்ச் ஆண்டவன்கிட்ட தான் இருக்கு. ஆமா 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 இந்த அப்பாவும் அம்மாவும் உயிரை கொடுக்க முடியாது, ஓஹோ உடம்பத்தான் கொடுக்கலாம். சரி 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 அதனால உண்மையிலேயே ஆண்டவன் தான் அப்பா. தந்தை ஆமா ஆமா. அதனாலதான் அவர் சொன்னாரு இது ஆண்டவனுடைய அருட்குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த அப்பா எதிர்ச்சதர் தன்னை மறந்து மகிழ்ச்சி ராமையா பிள்ளைங்க புரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு புரியல. ஆமா ஆமா. அந்த டீச்சருக்கு தான் ரொம்ப புரிஞ்சுது. உடனே அவங்க அழைச்சிட்டு போய் வீட்டுல உபச்சாரம் பண்ணி இருந்து உபச்சாரம் பண்ணி மறுநாள் காலையில தான் இந்த ராமையா பிள்ளை குடும்பத்தை மசூருக்கு அனுப்பி வச்சு. இது 5வது மாதத்துல. அதுக்கு அடுத்த மாதத்துல ஊரார்கள் போற்ற நின்ற உத்தமரா ராமையா அப்படியே அதான துணுமுட்டு தான் மறுவேலை பாக்குறேன். ஆமாண்ணே. ஓஹோ. எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆமா எங்க நாட்டுல என்ன பழமொழின்னா 7ஆம் ஒரு பொண்ணு எரவானமெல்லாம் பொண்ணு, ஆமா 5ஆம் ஒரு பொண்ணு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்றது தான் தமிழ்நாட்டுல பழமொழி. 5ஆம் ஒரு பொண்ணு 5ஆம் ஒரு ஆண் பிறந்த அதெல்லாம் ஒண்ணுலாம் பழமொழியில இல்லையே. உங்க ஊர்ல இருக்குதா என்ன தெரியல. 5ஆம் ஒரு புள்ள பொண்ணு அந்த தோஷம் தான் அப்பா வச்சுக்கிச்சா சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல. வள்ளல் பெருமானுடைய அப்பாவுக்கு முன்னாடியே 5 கல்யாணம் முடிஞ்சு 6வது கல்யாணம். ஆமா. அதுக்கப்புறம் 4 குழந்தை பிறந்து 5வது குழந்தை. அப்ப உண்மையிலேயே அவருக்கு இயல்பாகவே வயது வந்து அதனால 6வது வயதுல அப்பா இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த குடும்ப பொறுப்பு 3 அண்ணன் சபாபதியை சேர்ந்தது. தன்னுடைய குடும்பத்தை சென்னைக்கு மாத்தினார். பாட்டியார் வீட்டுக்கு போனார். அங்கிருந்து என்ன பண்ணாரு, நல்லா படிக்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மகாத்தான் சபாபதி மொழியார்கிட்ட நல்லா பாடம் படிச்சார். பெரிய புராண பிரசித்தி ஆனார். அதை வச்சுட்டு குடும்பத்தை ஓட்டினார். இங்க இருக்கும் போதுதான் வள்ளல் பெருமானுக்கு வயசு 5 ஆச்சு. சென்னை போனா வயசு 5 ஆயிடுமாண்ணே? எல்லாருக்கும் ஆவாது. சின்ன குழந்தையா போனனால வள்ளலாருக்கு ஆச்சு. 1 வயது 2 வயது உயர்ந்து 3 4 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 ஆச்சு. 5வது வயதிலே அப்பா இல்லாத குடும்பம், தம்பி நல்லா படிக்க வைக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு சொல்லி கல்வியை கற்பிக்க எண்ணிக்கை அவர் பள்ளி கற்பின தம்பியே. 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 அவன் படிச்ச மகாத்மா காஞ்சிபுரம் சபாபதி மொழியார்கிட்ட தம்பியும் பள்ளிக்கூடம் இருக்குல்ல. ஆனா அந்த பள்ளியில் பயில அவர் செல்லாமல் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பினார் தவிர தம்பி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி 5 வயசான மதிமாடுற பையன் சொல்லிட்டு அந்த 2.5 வயசுல கிரிக்கெட் கேட்டாங்க. ஆமா கிரிக்கெட். ஓ அதுக்குதான் கிரிக்கெட் சேர்க்கிறேன். ஆமா 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 வேற எதுவும் கிடையாது. அப்ப கேட்டு நம்ம தொலைலாத ஊர்ல பசங்க
இல்லாம இருந்தா பசங்களுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. அன்பா இருந்து 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. அப்ப கூட வள்ளல் பெருமான் படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடம் இல்ல இல்ல ஆற்றோரம் பாதை திருவொற்றியூர், திருவிழாயம், திருமுல்லவாயில், தந்தகோட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் முருகப்பெருமானியம் சிவபெருமானியம் வழிபட்டு வளர்த்தவங்க. அண்ணன் பார்த்தாரு, நாம பள்ளிக்கூடம் அனுப்பணும், தம்பி படிக்கிறதா தெரியல, ஐயோ ஊர் சுத்தி வர்றதா தெரியலன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார். அம்மா, தம்பி பள்ளிக்கூடம் போறதா தெரியல, நல்லா படிக்கிறதாவும் தெரியல, அதனால சாப்பாடு போடுறத நிறுத்து, அன்னத்தை அடக்கினா அங்கேயே அடங்கிடும் சொல்லுவாங்க, அதனால தம்பி ஒழுங்கா படிக்கட்டுமேன்னு சொல்லி சாப்பாடு போடுறது நிறுத்திட்டோம். இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க பையனுக்கு அப்படின்னு சொன்ன அவட்ட சரியான டீம் ஆயிட்டு எங்க தம்பியை ஊட்ட விட்டாங்க. ஒரு வாரம் இது கூட தெரியாது, குடும்பம் ஏன் கொண்டு நடத்திக்கிட்டே உனக்கு முன்னாடியே உங்க அம்மா அந்த மாதிரி இருக்காங்க, நல்ல அம்மா. அண்ணன் பார்த்தாரு, சாலைக்கு செல்லாத ராமனே மூன்று வேலைக்கு சோறு தனியலுக்கு, சாலைக்கு செல்லாத ராமனே மூன்று வேலைக்கு சோறு தனியலுக்கு, சாலைக்கு செல்லாத ராமனே மூன்று வேலைக்கு சோறு தனியலுக்கு, சாலைக்கு செல்லாத ராமனே மூன்று வேலைக்கு சோறு தனியலுக்கு. பள்ளிக்கூடம் போற தம்பிக்கு சாப்பாடு கூட நிறுத்து. அண்ணன் அன்னைக்கு கட்டளை. அண்ணி பார்த்தாங்க, தாய் உள்ளம் கொண்டு சின்ன பிள்ளையா இருக்கு, இந்த மாதிரி சாப்பாடு போடாம இருந்தா எவ்வளவு பாரம் வரும்னு சொல்லி அண்ணனுக்கு தெரியாம சாப்பாடு கொடுக்கறதா சொல்லி வள்ளல் பெருமான சாப்பிட்டு போக சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. வள்ளல் பெருமான அண்ணியனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு நாளும் பொருள் சாய்ந்த வேலையில கொல்ல பக்கமா வந்து அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டு போறத வழக்கமா வச்சு ஒரு நாள் அவங்க தந்தையாருக்கு நினைவு நாள், திதி திதி நாம நேரம் பார்த்து வந்தா திதி, நேரங்காலம் இல்லாம வந்தா அதிதின்னு பேரு அவங்க. அண்ணன் வந்து திதி கொடுக்குற அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். திதி கொடுத்தா எல்லாரும் சாப்பாடு போடணும். ஆமா, அதுதான் அதிதின்னு பேரு. எங்க வீட்டுலாம் திதி கொடுத்தோம்னா தெரிஞ்சு தோட்டத்துக்கு சாப்பிட்டு உள்ளதான் நாங்க சாப்பிடுவோம். ஆமா ஆமா ஆமா, வடவாடிகள் அவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்தாங்க. வந்தவர்கள் எல்லோரும் தம்பி மட்டும் பண்ணதில்லை, தம்பி மட்டும் வந்தவங்கெல்லாம் சாப்பாட்டு போயிட்டாங்க, அண்ணனும் சாப்பிட்டாங்க. ஆனா தம்பியினுடைய வருகைக்காக வள்ளல் பெருமானுடைய அண்ணி மட்டும் சாப்பிடாம பாத்துக்கிட்டு வழக்கம் போல வள்ளல் பெருமான் கொல்ல பக்கமா உள்ள வந்தாங்க. அண்ணி உள்ள கூப்பிட்டாங்க, இன்னைக்காவது தந்தையார் நினைவு நாள் அன்னைக்காவது உள்ள வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. வள்ளல் பெருமான் உள்ள வந்தாங்க, அந்த அம்மையார் சாதம் பரிமாறுறாங்க, ஆறி போன உணவு, சுவையில்லாத பதார்த்தங்கள் இதெல்லாம் பரிமாறின உடனே அன்னைக்கு கண்ணீர் கலகலன்னு கொடுத்து, இந்த சாப்பாட்டையும் நான் சாப்பிட, அந்த சாப்பாட்டையும் நீ சாப்பிட வேண்டிய அப்படி இல்லையா,
சுவையில்லா உணவாச்சு சோறு மேலும் ஆடி போச்சு 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 மற்றவங்களாம் சூடா சாப்பிட்டு போனாங்க சாப்பிட்டாங்களே சொந்த தந்தையாருடைய திருநாளாச்சே இன்னைக்கு சொந்த பிள்ளைக்கு ஆடி போன உணவு படைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவை எல்லாம் படைக்கலாச்சு ஐயோ என்ன பணமாச்சு இவை எல்லாம் படைக்கலாச்சு என்ன பணமாச்சு இவை எல்லாம் படைக்கலாச்சு என்ன பணமாச்சு அந்த அண்ணி சொன்னாங்க ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் எல்லாம் படிச்சிருந்தா இந்த மாதிரி காலம் தவறி வரவானாமே நானும் ஆடி போன உணவை படைக்க வேணாமே இதெல்லாம் நினைச்சேன் எனக்கு அழுக வந்து போச்சுன்னு சொல்லி அண்ணி சொன்னாங்க அண்ணனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாத பெருமானுடைய அன்பு உள்ளோம் அண்ணியினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டது உடனே சொன்னாங்க அண்ணியம்மா அழாதீங்க அண்ணன் சொல் கேட்டிடுவேன் அவன் மனம் போல் நடந்திடுவேன் 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 என்னால் நாம் படித்து இருந்திடுவேன் தனியறையில் அண்ணியை அண்ணி நீங்கள் அழ வேண்டாம் அண்ணி 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 அண்ணியம்மா இனிமேல அழாதீங்க நீங்க சொல்றதையும் கேட்கிறேன் அண்ணன் சொல்றதையும் கேட்கிறேன் நான் இனிமேல ஒழுங்கா படிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் ஆமா எனக்கு தனியா ஒரு அறை வேணும்னு கேட்டேன் அதனால தனியா ஒரு அறை கொடுத்தீங்கன்னா அது நான் அறை கொடுத்து எங்க வாங்கினா என்ன கிடைக்கும்? அதனால அறைன்னா ரூம் தமிழ்ல சொல்லணும்னா மறுநாள் காலையில வீட்டு மாடியில ஒரு அறையை ஒதுக்கி விட்டாங்க வள்ளற் பெருமான் கண்ணாடி மலர் கற்பூரம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தனது வழிபடும் தெய்வம் எண்ணி அந்த அறையில உருகி வழிபட்டாங்க ஒரு சீடி காய்ச்சிட்டு போட்டு நல்லா பழத்தை போட்டு பக்காவா டான்ஸ் ஆடலாம் புத்து பாடலாம் ஆடி நிற்கலாம் அதை விட்டுட்டு கண்ணாடி கல்பனை வாங்கி வச்சு நீ என்ன பண்ண இலக்கிய ஆசிரியர்கிட்ட படிச்சா ஒரு பாடம் தான் படிக்கலாம் ஆமா தமிழ் வாத்தியார்கிட்ட தமிழுக்கு தான் படிச்சுக்கலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் டியூஷனே வைக்க மாட்டான் வேற வாத்தியாரை காமிச்சு பிசிக்ஸ் வாத்தியார்கிட்ட போனா இங்கிலீஷ்லாம் அவருக்கு வராது இங்கிலீஷ் மாஸ்டர் காட்டுவாங்க ஆனா ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வாத்தியாரும் ஒரு சப்ஜெக்ட்ல தான் மாஸ்டரா இருப்பாங்க ஆனா எல்லாத்துலயும் மாஸ்டரா இருக்கிற ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் அதனாலதான் அவருக்கு ஞான பண்டிதன் பேர் தமிழ் பண்டிட்டு பேருக்கு தமிழ் பண்டிட்டு தான் தெரியும் தமிழ் தான் தெரியும் ஹிந்தி பண்டிட்டுக்கு ஹிந்தி தான் தெரியும் ஞான பண்டிட்டு படிச்சா எல்லா ஞானமும் கிடைக்கும் அதனால வள்ளற் பெருமான் உலகில் ஆசிரியர்கிட்ட படிக்காம முருகப்பெருமானையே குருவா நினைச்சு ஆண்டாலும் 3 ஆண்டுகள் ஆண்டு கொண்டு அருட்குருவேன்னு வள்ளலார் பாடி முருகப்பெருமான குருவா நினைச்சு அந்த அறையிலே உருகி வழிபட்டாங்க அவர் இகை மலையை
பெருமானுக்கு காட்சி. உடனே அப்பவே ஆண்டவனே உள்முகத்துல நின்று எல்லா கலைகளையும் உணர்த்தணும். அதனால இலக்கியம், இலக்கணம், தருக்கம், ஜோதிடம், மருத்துவம், ஆகமம், வேதம், உலகியல், அரசியல், வானியல், மந்திரம், மொழியியல், உபநிடதம், இந்த மாதிரி எல்லா கலைகளிலேயும் வல்லற்பெருமான் பூர்ணமான ஞானம் பெற்று திகழ்ந்தார். அதனால சென்னையில இருந்த புலவர்கள், கலைஞர்கள், முத்தர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாரும் வள்ளலாருக்கு கீழதா மாறினாங்க. ஏன் நானும் எவ்வளவோ தேர் இருக்கிறேன், ஃபேக்டரி இருக்கிறேன். இப்ப சமீபத்தில் லாரி கூட இழுத்து பாக்குறேன். ஒரு நாள் அந்த முருகன் வரல என்ன பாக்க. உரல கட்டி இருக்கிறாரு. உரல கட்டில ஆமா புதுல குத்திக்கினேன். அப்ப கூட ஒரு நாள் முருகன் வரல. முருகன் வர மாட்டாரு. ஆமா, உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணக்குள்ள எதை நினைச்சிட்டு தியானம் பண்றீங்க அதுதானே வரும். வல்லப்பெருமான் தியானம் பண்ணக்குள்ள முருகப்பெருமான நினைச்சிட்டு தியானம் பண்ணாரு, முருகப்பெருமான நினைச்சு நான் ஒரு நாள் கும்பிட்டு பார்த்தா பசுமாடு வந்து நிக்குது. நீ எருமாட்டுக்கு லோன் போட்டு பசுமாட்டுக்கு லோன் போட்டு அதை நினைச்சிட்டு உட்காந்துன்னா உனக்கு தியானத்துல பசுமாடு தான் வரும். ஆமா ஆமா, எதையாவது நினைச்சிட்டு வந்து அதுதானே வரும். வல்லப்பெருமான் முருகப்பெருமான நினைச்சிட்டு குருவா எடுத்துக்கிட்டு நம்ம படிப்பு வரணும்னு நினைச்சாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சு. இந்த மாதிரி வல்லப்பெருமானுக்கு எல்லா ஞானமும் கிடைச்சதுனால அங்கே இவர் எல்லாருக்கும் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. வல்லற்பெருமானுடைய அண்ணன் ஒரு நாள் சோம செட்டியார் வீட்டுல மெட்ராஸ்ல லிங்கி செட்டி தெருவில் பிரசங்கம் பண்றது வழக்கம். ஒரு நாள் நடராஜ பெருமானுடைய விக்கிரகத்தை செஞ்சு வச்சு விசேஷமா விரையாடணும்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு இருந்தார். அன்னைக்கு பார்த்து அவருக்கு உடல் நலம் இல்லை. தம்பியை சொல்லி நீ போய் 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துரு, எனக்கு உடம்பு சரியில்லை, செட்டியார் ஐயா பூச்சிக்கு போறான்னு சொல்லி வல்லற்பெருமான அனுப்புறான். சென்னை சோம வீட்டினிலே பொன்னாள் போய் தம்பி சொற்பொழி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, அவரே வந்து சொற்பொழி பண்ணணும்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அண்ணன் வேதனைப்பட்டிருப்பாரு. அண்ணன் மறைஞ்சு இருந்து பார்த்து எப்படியா தம்பிக்கு இந்த மாதிரி ஞானம் வந்து சொல்லி பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு முருகப்பெருமான் தான் தம்பியா வந்து நம்ம அவதாரம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சிரத்தையோட எல்லாம் படிக்கலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தம்பி மேல, இப்ப சந்தோஷப்படுறாரு. அதிசயம். இந்த மாதிரி சென்னையில இருக்கும்போதுதான் வல்லற்பெருமான் ஒவ்வொரு நாள் திருவொற்றியூருக்கு நடந்தே போய் மடியுடைய அம்பிக்கும் படம்பக்கநாதரையும் வழிபட்டு வரதும் வழக்கம். அப்பதான் அங்க ஒரு நிர்வாண சன்னியாசி இருந்தார். சென்னையில் ஒரு பெரியார் அந்த தெருவில் நிர்வாண சன்னியாசி இருந்துட்டு அங்க போனாலும் யார் போனாலும் நாய் போகுது, பேய் போகுது, கழுத போகுது, பிசாசு போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நாய் போனா நாய் போகுதுன்னு சொல்றதுல என்ன பெரிய அதிசயம். அதான் சின்ன பிள்ளை கூட சொல்லுவேன். ஆனா மனிதர்கள் போகத்தான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு. உடையாருன்றீங்க இல்ல, எங்களெல்லாம் சொல்ல மாட்டீங்க, உடையாருன்னு சொல்றீங்க. என்னது உடையாருன்னு ஒரு சாதி உடையார் இல்ல, அவர் நிர்வாண சன்னியாசி பிறந்தமணியோட இருப்பாங்க. அதாவது அவர் பிறந்த மணியா இருக்காதான் அவருக்கு சரியா மைண்ட் வேலை செஞ்சிருக்காரு. போற ஆளுங்கெல்லாம் பார்த்து நாளைக்கு குழந்தை இல்ல இல்ல இல்ல, ஏன் நம்ம கிட்டே இப்ப இல்லையா? சில பேர் கூட இருந்தே குழிபறிப்பான், குள்ள நெறிக்கணும். சில பேர் போனா வழுவழுன்னு விடுவான், இதெல்லாம் நாய் குணம். சில பேர் பிடிச்சா உளிம்பு விட்டுருவான், இதெல்லாம் பேய் குணம். சில பேர் மனசுல வச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்துருவான், இது யானை குணம். சில பேர் அடுத்தவன் பாக்கெட்ல இருந்தெல்லாம் செலவு வச்சிருவான், இது கரடி குணம். சில பேர் பின்னாடி போனா எட்டி உதைப்பான், அது கழுத குணம். துணுக்கும் போதே கிள்ளி விடுவான், அது ஆட்டு குணம். ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி மக்கள்ல இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் விலங்காதான் இருந்துட்டு இருக்கோம். அவரு அவர் மக்களுடைய மனசை பார்த்துதான் அந்த தம்பி பார்த்தா என்ன சொல்லிருப்பாரு? மட்டும் வந்திருந்தா என்ன தெரியுமா,
செய்யலாம்னு சொல்லி அந்த பெரியவர் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகி நீ அடைந்து விலகி சுத்த சன்மார்க்க சுபநிலை பெருக உத்தமன் ஆகுகன்னு சொன்ன மாதிரி எல்லா உயிருக்கும் யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கதான் உத்தம மனிதராகலாம். வள்ளல் பெருமானை பார்த்து அந்த பெரியவர் உத்தம மனிதர்னு சொன்னார். இந்த மாதிரி சென்னையில் இருக்கும்போதுதான் சுற்றி சுற்றி வலம் வந்து சோழடைந்து களைப்பாக்கி பட்டி போர் நாள் படுத்திடவே வாங்க அம்மன் எழுந்தவே சுற்றி சுற்றி வலம் வந்து சோழடைந்து களைப்பாக பட்டி போர் நாள் படுத்திடவே வாங்க அம்மன் எழுந்தருளி. ஒவ்வொரு நாளும் சிலமை திருவொற்றியூருக்கு போய் வழிபாடு முடிச்சிட்டு வர்றது வழக்கம். ஒரு நாள் நீண்ட நேரம் இங்க வழிபாடு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வழக்கமா சாப்பாடு போடுறவங்க சாப்பாடு போடுங்க வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் அறைக்கு உள்ள இருக்க. வள்ளல் பெருமானுடைய பசிய 10 கல்லுக்கு அந்த பக்கமா இருந்த அம்பாள் பார்த்தாங்க. ஆமா அடியுடைய அம்பாள் அங்கிருந்து சாப்பாடு கொண்டு வந்து சிதம்பரத்துக்கு சென்னைக்கு வந்து வள்ளல் பெருமானை எழுப்பி ஒற்றியில் போய் பசித்தனையோ சாப்பாடு போட மாட்டான். அப்பதான் தென்றல் போயினுக்குது. இதெல்லாம் உனக்கு பசி எடுத்துச்சா? இப்பதான் வந்து ஒரு கூட்டம் வந்திருக்குது. ரோஜா ரோஜா உங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் அது சந்தோஷமா பாத்துக்க நேரத்துல வந்து சாப்பாடு போடுன்னு கேக்குறீங்க. போட்டு துண்டு போயா எந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ற நேரத்தை போய் நீ அம்பாலே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க சொல்றீங்க. நமக்கு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு எண்ணம் இருந்தா நமக்கு 4 பேர் சாப்பாடு போட ரெடியா இருப்பாங்க. நீ ஒழுங்கா 4 பேருக்கு சாப்பிட்டு போட்டு சாப்பாடு போட்டுங்கன்னா உன் வீட்டுக்காரி உனக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க. ஆமா நீ அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது தான் வீட்டுக்கார அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லா குழந்தையும் சாப்பாடு போடுறதுனால சாப்பாடு போட்டா குழந்தை பொறுப்புன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை சாப்பாடு போட்டதுனால வந்த குழந்தை. ஆமா ஆமா நமக்கு 4 பேருக்கு வள்ளல் பெருமானுக்கு லட்சோப மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி குழந்தை பசியால வாடக்கூடாது பட்டினியால் தொழக்கூடாதுன்னு அம்பாள் நினைச்சா அதனால சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பர் பெருமானுக்கு ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டாந்து கொடுத்தான். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருக்கச்சொல்ல ஆண்டவன் சாப்பாடு பிச்சை எடுத்து கொடுத்தான். அந்த மாதிரி அடியார்களுக்கு ஆண்டவன் சாப்பாடு கொடுக்கறது உண்டு. வள்ளல் பெருமானுக்கு அந்த மாதிரி அம்பாள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான். நானும் அடியார் தான். எனக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பொங்கல் இட்லி ஒரு பூரி ஆண்டவனுடைய அடியை பார்த்தவங்களுக்கு தான் அடியார்னு பேரு. நீ என்னத்த பார்த்து சுற்றி சுற்றி வலம் வந்து சோழடைந்து களைப்பாக்கி பட்டி போர்வால் படுத்திடவே வாங்க அம்மன் எழுந்தருளே. ஒற்றியில் போய் வலம் வந்து சோழடைந்து களைப்பாக பட்டி போர்வால் படுத்திடவே வாங்க அம்மன் எழுந்தருளே. இந்த மாதிரி சென்னையில இருக்கும்போதுதான் வள்ளல் பெருமானுக்கு அவங்க அம்மாவும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அதனால அன்புடனே அறமும் பெற்று இன்பம் கொண்டு வாழ என்று அன்புடனே அறமும் பெற்று இன்பம் கொண்டு வாழ அன்புடனே கொட்டியையும் மனமும் ஒழித்தார். அன்புடனே கொட்டியையும் அவங்க அக்கா பொண்ணு தனமான சொல்லி பெண்ணை கல்யாணம் பண்ணி சொந்தத்திலே பொண்ணு இந்த மாதிரி 35 ஆண்டு காலம் வள்ளல் பெருமான் சென்னையில இருக்காங்க. அதன் பிறகு சென்னையில இருந்து கடுமொழின்னு சொல்லி கடலூர் மாவட்டத்துல வள்ளல் பெருமான் அங்க வந்தாங்க. அங்க வரும்போதுதான் இந்த கருங்குழியில் இருக்கும்போதுதான் மண்பானை பழக்க மாலையில் ஒரு நாள் தண்ணீரோட்டி வைத்து பெருமான்
வீட்டுக்கார அம்மா தான் ஒவ்வொரு நாளும் வள்ளல் பெருமானுக்கு தீபம் பார்த்து வைக்கிறோம். அப்பெல்லாம் மின்சாரம் இல்லாத காலம். புதுசா ஒரு மண்பானையை பழக்கிறதுக்காக வீட்டுல எண்ணெய் வைக்கிறதுக்கு கலையத்தை வைக்காம இவங்க வெளியூர் போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தா வள்ளல் பெருமான் விடிய விடிய தண்ணியவே ஊத்தி விளக்கி எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. அந்த அம்மா வந்து பார்த்தோன்னே சொல்றாங்க, சாமி நேற்று நான் எண்ணெய் வைக்காம போயிட்டேன், ஆனா இப்ப வந்து பார்த்தா தண்ணி பூரா நீங்க இரவு முழுக்க விளக்கி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வள்ளலாரத்துல அந்த அம்மையார் சொன்னாங்க. ராத்திரி தலைமையில வச்சு இப்படி புழுவுங்க. பாட்டில் நிறைய தண்ணி இருக்குது, நீங்க இதை ஊத்தி எரிய விடுங்க, அப்பதான் நீங்க சொல்றது நான் ஒத்துக்குவோம். ஆமா, இது சுத்தமான மினரல் வாட்டர். சாதாரண தண்ணி கலப்பாங்களா? இதை ஊத்தி என்ன எரிய வைக்க சொல்றேன்? நீ தானே சொன்னீங்க. இல்ல நான் எரிய வச்சேன். நான் சொன்னேன் எண்ணெய் ஊத்தினாலே சில நேரம் எரிய மாட்டேன். என்ன கலப்பட எண்ணெயா இருக்கு. தண்ணியில விளக்கடிச்சுன்னு சொல்றீங்க. இல்ல ஒரு ஆசிரியர் இந்த டூர் ஆயிடுச்சு போனார் பிள்ளைகளை எல்லாம் ஊட்டிக்கு. ஆமா ஆமா ஆமா. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா என்ன பண்ணா எல்லாம் போட்டு போகணும், போட்ல போகணும்னு நினைச்சா பிள்ளைகள்லாம். போய் போட்டிங்ல போய் எல்லாரும் போட்ல ஏறிட்டாங்க. ஆமா, அந்த ஒரு போட்ல அந்த டிரைவர் என்ன பண்ணாரு, ஆளையே காணோம். உடனே இந்த வேன் ஓட்டிட்டு போன டிரைவர் பார்த்தாரு, இந்த போட்டை நான் ஓட்டுறேன் சார், சாவியை மட்டும் வாங்கி கொடுங்க. சரின்னு சொல்லி சாவியை வாங்கி கொடுத்தாங்க. இந்த போட்டு ஓட்டிட்டு போட்டுல போட்டு திருவண்ணாது சாவி ஆயிடுச்சு. சரி, போட்டு போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு போட்டு, பின்னாடி ஒரு போட்டு. முன்னாடி போட்டு போயிடுச்சு. இல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு. என்னையா பண்ணலாம்? இல்ல உங்க பசங்களை இறங்கி தள்ள சொல்லுங்க, ஸ்டார்ட் ஆயிடுனாரு அவர். அடியடியில தண்ணியில போய் ஸ்டார்ட் ஆகுறது தள்ளி விடணுன்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, ரோட்ல ஓட்டுற டிரைவர் தான் ரோட்ல ஓட்டணும், போட்டு ஓட்டுற டிரைவர் தான் போட்டு ஓட்டணும். எல்லா வேலையும் மாற்றி செய்யக்கூடாது. ராணிகளால தான் தண்ணியை ஊத்தி எரிக்க முடியுமே தவிர நம்மளால நல்ல எண்ணெய் ஊத்தி தான் எரிக்க முடியும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊத்தி எரிக்க முடியாது. அதனால இந்த வேலையை நாம செய்யக்கூடாது. ஆமா ஆமா. மதுரை அரசமரம் இசை இலக்கிய சங்கத்தின் 69வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று கடவுள் ஒருவர் தான், அவர் அருட்பெரும் ஜோதியர். சிறுதெய்வ வழிபாடு கூடாது. சிறுதெய்வ வழிபாடு சிறுதெய்வமா? வீரன் இருளம் காட்டேரி வெறியன் நொண்டி சாமுண்டி தூரி தொண்டி நல்லண்ணா தொட்டிய திருநா பத்தண்ணா மாரி முனிய சங்கிலிய மாடங்கருப்பம் பாவாடராய மூலிக்காத்தம் குடியரிசி மோகினி சப்தகனிகள் சேரி மன்னார மின்னடியா சிறுபாய்மரத்தான் மாரியாண்டி வழிமறிச்சா மலையன் சாத்தம் பக்கிரி ஏரியன் சினும்பாயி இடையன் கல்லம் பெத்தாச்சி மதுரையில நல்லா வில்லுப்பாட்டு நல்ல வியாபாரக்காரன்னு தெரியுது. அதான நல்ல மெயின் பஜார்ல இந்த பொம்மைகளை வித்தா பணத்தை தட்டிக்கலான்னு வந்துட்டேன். இல்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டுல உள்ள சிறுதெய்வத்துடைய பேர். இதெல்லாமா? வீரன் இருளன் காட்டேரி வெறியன் நொண்டி சாமுண்டி தூரித்துண்டி நல்லண்ணா தொட்டிய சின்ன பெத்தண்ணா மாரி முனிய சக்கிலிய மாட கருப்பன் பாவாடராய முறிக்காத்தா குடியரிசி மோகினி சப்தகனிகள் ஏரிமன்னார முன்னடையா பூலாட்டுடையா வனமரத்தா மாரியாண்டி வழிமறிச்சா மலைய சாத்தன் பக்கிரி ஏரிய சிறும்பாயி இடைய நல்ல பெத்தாச்சி இன்னும் வீட்டு தெய்வத்தினையோ விட்டாச்சு. ஆமா, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வணங்க வேண்டாம்னு வள்ளலார் சொன்னாங்க. நீங்க சொல்றது ஒண்ணா இருக்கலாம், எங்க தெய்வம் வந்து அந்த மாதிரி சாதாரணமா சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து வீரசாமி வேஸ் மட்டும் மட்டுமே 18 போடுவோம். அதுக்கு மேல ஒரு குதிரை கட்டுவோம், அடியில அதுக்கு மேல ஒரு குதிரை ஒண்ணு கட்டுவோம், அதுக்கு மேல ஒரு சிலை கட்டுவோம். அந்த சிலைக்கு ஒரு பக்கம் மீச மட்டும் 3 அடி. சிலைய பார்த்தாவே நீங்க பயந்துருவீங்க. உச்சா போய் நான் அப்பயே அந்த அளவுக்கு அந்த சிலை பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அத கூட சிறு தெய்வம் சொல்றீங்களா? உயரத்துல பெருசா பெரிய தெய்வம். ஆமா ஆமா. 2 ஏணி கட்டினா மாலையே ஆமா, மாலை அம்மா பெரிய மாலை போடும் மேல. ஆமா 2 ஆமா. இல்ல, அதுல ஒரு சண்டை நடக்கும் பாரு, வடமாலை போறதுக்கு நான் தான் போடுவோம் நீ தான் போடுன்னு சொல்லி அந்த 2-3 வெட்டு கூட நடக்கும். ஆமா. உங்க தெய்வத்தை ஏன் அந்த ஊருக்கு வெளியில கொண்டு போய் கட்டி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வேற ஒரு எல்லையில இருந்து எங்க சாமி வந்துடக்கூடாது, வேற சாமி வந்துடக்கூடாது. எல்லை சாமி அது மட்டும் இல்ல, உங்க சாமி எல்லாம் பயந்த
மட்டும் சொல்லு. ஆமா அது கயிறு மாதிரி சாமி எங்க சாமி வீரமுள்ள ஊரை காப்பாத்துறதுக்காக. ஆமா ஊரை காப்பாத்துறதுக்காக எல்லையில வச்சிருக்கோம் அப்படியே கத்தி கூட வச்சிருக்கோம் கையில. ஆமா அப்படியே வேற சாமி வந்து சதக் சதக் வெட்டிடும் உங்க சாமி கையில கத்தி கொடுத்து உங்க எல்லைக்குள்ள வேற எல்லை சாமி வரக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, அடுத்த நாட்டு எல்லையில இருந்து ஒரு சாமி AK-47 ரக துப்பாக்கியோட உங்க எல்லைக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோ. அப்படி வருமா? ஆமா. சரி. அப்போ உங்க தெய்வத்தோட கத்தி வச்சுட்டு எப்படி சண்டை போடும்? இந்த மாதிரி நீங்க சொல்லி தெரிஞ்சுதான் ஆமா. நாங்க சாமி கட்டும் போது அந்த டைம் பாம்பு வச்சு அதுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஊர்ல வச்சிருப்போம். அங்க வேற எல்லை சாமி வருதுன்னா பாய் 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 கஷ்டம் அப்படியே எனக்கு சத்தம் தெரியும் அப்படியே நாங்க அங்கேயே ஊர்ல ரிமோட் அழிச்சிரும் அப்படியே நம்மால் வெடிக்கும். அந்த தெய்வம் உங்க தெய்வம் இல்ல, முதல்ல வெடிச்சு செத்து போயிடும். ஆமாண்ணே 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 ஆமா எங்க தெய்வம் அப்படியே வெடிகுண்டு வச்சு சாமி கட்ட வேணாம்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆகம விதிகளுக்கு உட்பட அதெல்லாம் தெய்வமே இல்ல, பெரிய தெய்வமே இல்ல. இதெல்லாம் சிறு தெய்வம் தான். இப்ப பாரு, உங்க எல்லைக்குள்ள ஒரு தெய்வம் காவலுக்கு கட்டுற. அப்ப 2 பஞ்சாயத்து சேர்ந்தது, ஒரு 2 சின்ன சின்ன கிராமங்கள் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து. அப்ப அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு காவலுக்கு தெய்வத்தை கட்டணும். ஊராட்சி பலம் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம், அதுக்கு ஒரு தெய்வம் கட்டணும். ஒன்றியம் பலம் சேர்ந்தது வட்டம், அதுக்கு ஒரு தெய்வம் கட்டணும். வட்டம் பலம் சேர்ந்தது மாவட்டம், அதுக்கு ஒரு தெய்வம் கட்டணும். மாவட்டம் பலம் சேர்ந்தது மாநிலம், அதுக்கு ஒரு தெய்வம். மாநிலம் பலம் சேர்ந்தது நாடு, அதுக்கு ஒரு தெய்வம். நாடு பலம் சேர்ந்தது கண்டம், அதுக்கு ஒரு தெய்வம். கண்டம் பலம் சேர்ந்தது உலகம், அதுக்கு ஒரு தெய்வம். உலகம் பலம் சேர்ந்தது அண்டம், அதுக்கு ஒரு தெய்வம். அண்டம் பலம் சேர்ந்தது அண்டாண்டம், அதுக்கு ஒரு தெய்வம். அதுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குன்னா அதுதான் அருட்பெருஞ்சோதி தெய்வம்னு வள்ளலார் சொல்லிருக்காங்க. என்ன யாராவது என் பையனுக்கு எதனா ஜுரம் வந்துச்சு, என்ன காத்து கருப்பு பட்டுச்சுன்னா நேரா முனிசிபல்கிட்ட போய் ஒரு வேப்பலம் வந்துச்சு, ஒரு திருநெல் போட்டா ஜுரமும் போயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு 10 விஷயம் மஞ்சள் துணியில கட்டி கையில இடுப்புல கட்டிட்டு நல்லா போச்சுன்னா ஒரு ஆடு வெட்டுறோம், ஒரு கோழி வெட்டுறோம், அப்படியே சரியா போகும். ஆமா தூக்கி போய் அங்க பையனை போய் எவ்வளவு தூரம் என் பையனை தூக்கி போய் அங்க என்ன பண்றது? இல்ல, அப்படி இல்ல. இப்ப 3வது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம். காற்று எத்தனை கிலோமீட்டர் வரையில பரவி இருக்கு, கீழே இருந்து 360 கிலோமீட்டர் வரையில பரவி இருக்குன்னு 1வது பட்சத்துல எழுதிருக்காங்க. காற்று 360 கிலோமீட்டர்ல பரவி இருக்கு. சரி, எத்தனை பேர் சைக்கிள் எடுத்துட்டு அங்க போய் அடிச்சுட்டு வரீங்க காத்த? அது காத்து இங்கே தான் அடிக்கிறாங்க. ஆமா, இங்கே தான் அடிக்கிறாங்க. 360 கிலோமீட்டர்ல காத்து பரவினா இங்க இருந்து அது வரல பரவி இருக்குன்னு அர்த்தம். அடிப்படையில் ஆண்டவர் அருளாளத்துல அண்டாண்டங்களுக்கு அப்பா இருக்குன்னா இங்க இருந்து தானே ஆரம்பிக்குது. சரி சரி அப்புறம் நீ பயப்படுற? ஆமா, அப்படிலாம் புரியுது. அந்த மாதிரி நீ கேட்ட முன்னாடி நொண்டி வீரன்னா என்னன்னு, ஒரு நாட்டு போர் வீரனோடு இன்னொரு நாட்டு போர் வீரன் போர் எடுக்கக்குள்ள கை கால் வெட்டுண்டாக்கா அவன் நொண்டி வீரன்னு பேர். சரி, சங்கிலி வீரன் சங்கிலி வீரன் தான். யானையோடு போரிட்டு இறந்த வீரனுக்கு சங்கிலி வீரன்னு பேர். பனமரத்தான் தான். அந்த இறந்துபட்ட வீரனை கொண்டு போய் பனமரத்துங்கிற அடையாளம் தெரியுதுன்னா போச்சா பனமரம் தான். ஆலடி வீரன் தான். ஆலமரத்தடியில போச்சா ஆலடி வீரன், அரமரத்தடியில போச்சா அரசடி வீரன், வேப்ப மரத்தில் அடிச்சா வேம்படி வீரன், புளிய மரத்தில் அடியில் போச்சா புளியடி வீரன். அவன் இறந்து போன ஒரு முக்கியமான பேசாமி காட்டேரி. அந்த காட்டேரி கும்பிடும்போது நாங்க படுவோம் பாரு, பக்கத்து வீட்டுக்கான வெளியே வரக்கூடாது முதல்ல. ஆமா, இல்ல, என்ன காட்டேரின்றது தெய்வம் இல்லைன்னு சொல்ல வரம்ப. அந்த காலத்துல காடு திடீர்னு பத்தி எரிஞ்சதை தமிழர்கள் பார்த்தாங்க. காட்டுல வாழ்ந்தவன் காடு எரியதை பார்த்தோன்னே பயந்து போய் அது காடு கூட்டல் ஏரி காட்டு ஏரின்னு பேரு வச்சு அது மறிவு போய் காட்டேரின்னு வந்து போச்சு. ஆக எரிஞ்சு போன மரக்கட்டை தான் காட்டேரியை தவிர அது உண்மையிலே தெய்வம் இல்லை. நம்ம பெரியவங்க கருப்பு துணியை போத்துவாங்க. அதுக்கு இது மின்சார வழக்கு வந்த பிறகு இப்ப எல்லாம் காட்டேரி கதையும் நாட்டுல இல்லாம போச்சு. அந்த மாதிரி தெய்வம் எல்லாம் தெய்வமே இல்ல, இறந்து போன ஒருத்தவங்க. அதனால இதெல்லாம் தெய்வமா நினைக்க வேணாம். இந்த மாதிரி தெய்வம் எல்லாம் தெய்வம் இல்ல, அருட்பெருஞ்சோதி தான் தெய்வம். சாமிக்கு வெட்டுற ஆடு கோயில விட்டுலாம் இந்த மாதிரி பலியிடுற தெய்வம் எல்லாம் சிறிய தெய்வம்னு வள்ளலார் சொல்லுங்க. எந்த தெய்வத்துக்கு பலியிடுறோமோ அந்த தெய்வம் எல்லாம் சின்ன தெய்வம் தான். பலியிடாம பால் பூஜை செய்யற தெய்வம் தான் பெரிய தெய்வம். அதனால பலிவாங்கிற தெய்வம் எல்லாம் வானான்னு வள்ளலார் சொல்லுங்க. இந்த சங்கத்துடைய நோக்கம் கடவுள் ஒருவர் தான், அவர் அருட்பெரும் ஜோதியர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஜாதி சமய மத இன பேதம் பாராட்டக்கூடாது. எந்த ஜாதின்னு யாரையும் பாராட்டக்கூடாது. எல்லாரும் மனித ஜாதியா இருக்கணுமே தவிர சங்கத்துக்கு பேரு என்னன்னு சன்மார்க்க சங்கம்னு பேரு, சமரசுத்த சன்மார்க்க சங்கம்னு பேரு. சன்மார்க்க சக்தி தான். ஆமா மாவட்ட சங்கம்னு வச்சிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சங்கம் இருக்கு. மதுரை மாவட்டத்துல இந்த சங்கத்துக்கு தான் நம்ம ஜவஹர்லால் ஐயா தலைவரா இருக்காங்க. ஆமா ஆமா. அதனால சங்கத்தோட
நோக்கமா எல்லா ஊரையும் தம்முடைய உயிர்வால் நேசிக்கணும். ஆங்கிலேய ஒருமைப்பாட்டு உரிமை எல்லா கடை உயிரினா நம்ம அந்த பாம்பு பள்ளி பூரெல்லாம் புத்தகம் புத்தகம் வச்சுக்கலாம் மாட்டேன். வச்சிக்க வேணாம், அதை ஒண்ணும் செய்யாம இருந்தாலே போதும். ஆமா, எல்லா உயிரினத்திலும் அன்பு காட்டணும்னு சொன்னாங்க. எல்லா உயிரையும் தன்னுடைய மாதிரி நேசிக்கணும்னு சொன்னா மத்த உயிர் பாம்பை போய் கட்டி பிடிக்கணும், தேல முத்தம் கொடுக்கணும். ஆமா ஆமா, ஏன் அப்படி எல்லாம் இல்ல. இந்த மாதிரி ரொம்ப அதீதமா போயிடாதீங்க. யார் யாருக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து அன்பு காட்டணும் அப்ப ஏன் சொல்லுங்க. எப்படின்னு கும்புழுதற்கு 5 முழம், சரி. குதிரைக்கு 10 முழம், சரி. அவ்வளவு எட்ட நின்றுதான் அன்பு காட்டணும். ரொம்ப கிட்ட வெம்பு கறிக்கு 1000 தான் வேணுமே. வம்பு சரி தீங்கினதன் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறி. சில பேருட்டு நீ ஓடமா போனாலே நல்லது. அதனால யார் யாருக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து அன்பு காட்டணுமோ அவ்வளவு தூரத்துல இருந்து அன்பு காட்டணும். அதனால நீ எல்லாத்துலயும் போய் எல்லாருக்கும் அன்பு காட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சன்மார்க்க சங்கத்துடைய நோக்கமாக வளர்த்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 1867 படலூர்ல சத்திய தர்மசாலைன்னு சொல்லி ஒரு அறநிலையத்தை தொடங்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா உலகத்துல கண் இல்லாதவர்கள் இருப்பாங்க. ஆமா, கண் இல்லாதவங்கள பார்க்கலாம், கால் இல்லாதவங்கள பார்க்கலாம், ஒரு பக்கம் காது இல்லாதவங்கள கூட பார்க்கலாம். ஆனா வயிறு இல்லாதவங்க உலகத்துல யாருமே வயிறு படுத்த பாடுதான் நமக்கு அவ்வளவு பெரிய பாடு. உலகத்திலேயே பெரிய துன்பம் இந்த 3 துன்பம் தான். ஆமா, நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை. இந்த 3 வேதனையும் சேர்ந்தா ஒரு வேதனை இருக்குன்னு சொன்னது அதுதான் பசி வேதனைன்னு வள்ளலார் சொன்னாங்க. பசியை பத்தி உலகத்துல இவ்வளவு ஆழமாவும் அழகாகவும் சொன்ன ஞானி வேற யாரும் கிடையாது. ஆமா, அதனால வள்ளற்பெருமான் என்ன பண்ணாங்க, ஏழைகளுக்கு பசியாற்றி வைக்கிறதே விரதமா வச்சுக்கிட்டு 1867 ஆண்டுல உத்தமராம் ராமலிங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி 1867 ஆண்டுல, ஆமா, அப்போ ஒரு 126 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீக்குச்சி தான் அந்த அடுப்புக்கு செலவு. இன்னைய வரையில 146 ஆண்டுகளாக ஒரு தீக்குச்சி கூட அங்க ஏத்தல. ஒரே தீபம் தான், ஒரே அடுப்பு தான். 140 ஆண்டு காலத்துக்கு 146 ஆண்டாக எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, நானே எனக்கு தெரிஞ்சு ஜனங்களை சோம்பேறி ஆகி வச்சுக்கிறீங்கன்னு 140 வருஷமா வச்சு கொட்டிட்டு இருந்தா சாப்பிட்டு அனுப்பி கிடப்பாங்க. வேலைக்கு போவானா, வெட்டிக்கு போவானா, 10 ரூபாய் சம்பாதிப்பானா, சாப்பிட்டு எல்லாம் சோம்பேறி கிடக்கு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி, என்ன பழமொழி, முழு பூசைக்காயை சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லி தெரியுமா உனக்கு? பூசைக்காய் சோத்துல மறைச்சிருக்கியா? பூசணிக்காயை வச்சுட்டு அது மேல சோறு ஆக்கி கொட்டி மறைக்கிறது. அது தெரியாது உங்களுக்கு? மறைச்சிருக்கியா அப்படி எங்கேயாவது? அப்படி நானும் யாரும் மறைச்சியாவது பாத்திருக்கியா? சொல்றதானே பழமொழி தானே, சொல்றதானே. ஆமா, நான் அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு மதியமான ஒரு ஏழை ஒருத்தவர் தான். மதியமான ஏழை மதியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, எங்க மதியானம் சமைக்கிறதுக்கு கரிகாய் இல்ல, எங்கேயாவது போய் கடை வீதியில கரிகாய் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு நம்ம சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன். இவன் போனா கடை வீதியில போய் கரிகாய் வாங்கிட்டு வரலான்னு போறான். போற வழியில ஒரு வீட்டுல அம்மா கொல்ல பக்கமா பூசணிக்காய் பயிர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, இவன் பார்த்தான், சரி பூசணிக்காய் உள்ள நிறைய கிடக்கு, ஒன்னை எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி உன்னை தெரியாம வெட்டிட்டு போய் வீட்டுக்காரிட்டு கொடுத்தான். அந்த அம்மா சமைச்சாங்க, சாப்பிட்டு ஆமா, அந்த சாயங்காலம் ஆச்சா அந்த வீட்டுக்கார அம்மா வெளியில வந்து பார்த்தாங்க. அந்த பூசணிக்காயை எண்ணி பாக்குறாங்க. ஐயோ, நம்ம காலையில 20 எண்ணிட்டு போனோமே, இப்ப 19 தானே இருக்கு, ஒரு பூசணிக்காயை காணாமன்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு போச்சு. சாயங்காலம் ஆச்சு, அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டது, எல்லாரும் வீட்லயும் போய் குழம்பு கடை வாங்கிட்டு வரான்னு. கிராமத்துல குழம்பு கடை கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒரு வட்டா கொடுத்தாச்சு. எல்லாரும் வட்டாவை எடுத்து கிராமத்துல எல்லாம் ஒரு வீட்லயா
பூசணிக்காய் புளிக்குழம்பு. இந்த அம்மா பார்த்து சரின்னு அந்த புளிக்குழம்பு எடுத்துட்டு நேரா யார் வீட்டுலடா வாங்க நினைச்சு கடைசி வீட்டுலன்னா அவனையும் அழைச்சிட்டு டப்பாவையும் அழைச்சிட்டு வட்டாவை எடுத்துட்டு அந்த அம்மா அவங்க போன உடனே அவன்கிட்ட சொல்லிச்சு நீதான் இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பூசணிக்காய் செடி இருக்காங்க. கிராமத்துல ஆமான்னு ஒத்துக்கிட்டான். மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டி அவன் பூசணிக்காய் திட்டம் விடுன்னு பேர் வச்சுட்டாங்க ஊர்ல எல்லாரும். அவனுக்கு ஒரு பையன் ₹1 பயன்படுறா திருடான பேரு. ஆமா 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 அந்த ஊருக்காரங்க பூரா பூசணிக்காய் திட்டம் கூட. அவனுக்கு ஒரு பையன் அவன் பம்பாயில வேலை பார்த்தான். அவன் அங்க இருந்து 6 மாசம் கழிச்சு விடுமுறைக்கு வீட்டுக்கு வரான். வந்த உடனே அந்த டவுன் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போற நேரத்துல அங்க டீ கடையில இருந்தவங்கலாம் சொன்னா இங்க வர்ற பூசணிக்காய் மையம் போறான் பாடுறான்னு சொல்லி சொன்னான். காதல கேட்டுட்டே வீட்டுக்கு போனான். போன உடனே அப்பா கிட்ட கேட்டான் அப்பா என்னப்பா எல்லாரும் என்ன பூசணிக்காய் மையம் போறான்றாங்களா என்னப்பா? அது ஒண்ணும் இல்லடா நீ போய் வேலையை பாடுறான்ட்டான். சரின்னு சொல்லி அவன் போயிட்டான். விடுப்பு முடிஞ்சு இவன் மறுபடியும் பணிக்கு போயிட்டான். இவன் நேரா மறுநாள் காலையில ஒரு பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினான்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு சாதனுடைய திருவடியில விழுந்து வாங்கி சாமி சாமி இந்த மாதிரி நான் பூசணிக்காய் செஞ்சுட்டேன் ஒரு நாள் அது தப்புதான். எனக்கு பூசணிக்காய் திருடி பேரு வச்சாங்க அது நியாயம்தான். ஆனா என் பையனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் வேலை பார்க்கறான் நல்லா படிச்சிருக்கான். அவனை வந்து பூசணிக்காய் தினம் பையன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்னு பாக்குறேன். பூசணிக்காய் தினம் மருமக போறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பூசணிக்காய் தினம் பேரம் போறான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோறு போடுறான்ட்டாரு அந்த சாமியார். மறுநாள் காலைல வந்தான் மணலை கூப்பிட்டான். இந்த மாதிரி சாமியார் சாப்பாடு கொண்டு காட்டி நான் போட்டுருவோம் தாராளமா போடுவேன். ஒவ்வொரு நாளும் காலையில எல்லாரும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு போட்டு அடுத்த 6 மாசம் ஆச்சு. அதே பம்பாயில இருந்து அந்த பையன் அங்கேருந்து வர விடுப்புல வரும்போது அந்த டீ கடையில இருந்ததெல்லாம் சொல்றான் பாடுறா சோறு போடுறவங்க பையன் போறான் பாடுறா அப்படின்னு உடனே கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். என்னப்பா போன தடவை வந்து பூசணிக்காய் பையன் போறாங்க வந்து சோறு போடுறவங்க பையன் போறான்றாங்களே என்னப்பா? அது ஒண்ணும் இல்லடா முழு பூசணிக்காய வந்து திருட பூசணிக்காய் சொன்னாங்கல்ல அந்த பேரை நான் சோத்தை போட்டே மறைச்சிட்டேன்டான். பூசணிக்காய் திருடுற பேரு எப்படி மறைஞ்சது? சோறு போட்டதுனால மறைஞ்சது. முழு பூசணிக்காய் மறையல. முழு பூசணிக்காய் திருடுற பேரு சோறு போட்டதுனால மறைஞ்சது. ஆமா சரி சரி. அதனால நாம செஞ்ச திருட்டு போகணும்னாலும் சரி நாம செஞ்ச பாவம் போகணும்னாலும் சரி நாம செஞ்ச தீமை போகணும்னாலும் சரி என்ன செய்யணும்? சாப்பாடு போட்டா எல்லாம் அப்பனா இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே கடையில இறக்கி அந்த கடையில கொஞ்சம் திருடி போவோம். போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் திருடிட்டு போய் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு சொல்லி நாம சம்பாதிச்சத நம்ம வீட்டுல இருந்து தர்மம் பண்ணாதான் நம்ம வீட்டுல மனைவியோட இருக்கிறது சமம். அதனால திடீர்லாம் சாப்பாடு போடணும். நாம சம்பாதிச்சதான் சாப்பாடு அந்த மாதிரி போட்டீங்கன்னாதான் உன்னுடைய புகழ் எங்க பார்த்தாலும் அடிப்புக்கு கண்மரசம் காலத்தோர் கேட்பர் இடித்து முடக்கியது ஒரு யோசனையோ கேட்பர் அடுக்கிய மூலகம் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். இடி இடிச்சுன்னு சொன்னா ஒரு 100 சதவீதம் முரசு அடைஞ்சா 10 சதவீதம் நல்லவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா அது அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கேட்கும் சொல்லு. நல்லவங்க சாப்பாடு போட்டாதான் எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடு போட்டா பாவம் தான். அதனால வள்ளல் பெருமான் என்ன செஞ்சாங்க? ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க. தர்மசாலையுடைய அலுவல் என்னன்னாக்கா ஏழை மக்கள் இங்கு உறவே பாடும் பசி போக்குறாங்க. ஏழை மக்கள் இங்கு உறவே பாடும் பசி போக்குறாங்க. எந்த வகையான ஆதரவும் இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறதுன்னா இந்த தர்மசாலையுடைய வேலையாக வள்ளல் பெருமான் வச்சாங்க. ரொம்ப முக்கியம் ஜீவகாருண்யம் தான்.
ஜீவகாருண்யம்னா ஜீவன்னா உயிர், காருண்யம்னா இரக்கம், ஜீவகாருண்யம்னா உயிர் இரக்கம்னு அர்த்தம். நீங்க சொல்ற வழியா அப்படியே கடைபிடிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? ஜீவன்னா உயிர், காருண்யம்னா இரக்கம். அதான் கரெக்டா சொல்றீங்க. நாங்க டெய்லி உயிரை இறக்காத நாள் கிடையாது. நாங்க ஒரு ஆடு ஒரு கோழியை வெட்டிக்கிட்டு தான் வரோம். நாங்க இரக்கம்னு சொல்லி நீ வல்லினர் ஆனா போட்டு படிக்கிற, அது இடையினர் ஆனா போட்டு இரக்கம்னா தயவு கருணைன்னு அர்த்தம். எங்களுக்கு எந்தரா போட்டா என்ன கிடைக்குது? நாங்க இறக்கின்னு தான் இருக்கிறோம். அப்படி இல்ல, எல்லா உயிர்களுக்கும் இரக்கமே காட்டு. பாம்பன் சாமியா சிந்துகுந்துறையில இருந்தாங்க. அந்த அம்மா வந்து மதியான நேரத்துல ஒரு படிதான் சாப்பிட்டாங்க. அந்த அம்மா வீட்டுல வந்து போய் மாடியில கொடுப்பாங்க. ஒரு நாள் சாமி மாடியில இருந்தாங்க. அந்த வீட்டு அம்மையா சாப்பாடு கொண்டு சாமிகிட்ட போனாங்க. சாமி மதியான சாப்பாடு ஒரு கவனம் கொண்டு வந்து சாப்பிடுங்க. அந்த பெரியவங்க சொன்னாங்க, பாம்பன் சுவாமிகள், இன்னைக்கு உன் வீட்டுல ஒரு இறப்பு நேரம் வச்சுமா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, சாமி நான் சுகமா இருக்கேன், கணவனார் நலமா இருக்காங்க, எங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவனும் சௌரியமா இருக்கான், நம்ம வீட்டுல இறப்பு நேர்ந்து போச்சுன்றீங்களே, என்ன காரணம்? உடனே அந்த பெரியவங்க சொன்னாங்க, அம்மா உன் பையன் இன்னைக்கு ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கிட்டான், அது இறந்து போச்சு, அதனால இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. மூட்டை பூச்சி இறந்ததுக்கே அவ்வளவு வாடி இருக்காங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி இறக்க உணர்வு நம்ம நாட்டுல இருக்கு. வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை குருநாதரா கொண்டார். கல்லூரும் எறும்பும் கூட காலில் வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதுதான் ஜீவகாருண்யம்னு பேர். இந்த ஜீவகாருண்யத்துல ரெண்டு இருக்கு. உயிர் கொலை செய்ய வேண்டாம், உயிர் கொலை செய்ய வேண்டாம், ஒண்ணு பசியாற்று இருக்கணும், இன்னொன்னு கொலை கொலைப்போம். பசியாற்று தான் முன்னாடியே சொன்னேன், ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டா நம்ம பாவம் எல்லாம். அதெல்லாம் நீங்க சொல்றது நான் செஞ்சிடறேங்க. எங்க குலதெய்வத்துக்கு வந்து நாங்க வேண்டிக்கிறோம், பரம்பரையா நாங்க அந்த ஆட்ட காலத்துல இருந்து செஞ்சுக்கிறோம். நீங்க மட்டும் திடீர்னு வந்து தோட்ட கூடாது சொன்னா எங்க பிள்ளைகளுக்கு இல்லைங்க, ஒண்ணு கடை ஒண்ணு ஆச்சுன்னா யார் நீங்களா சொல்லி அதெல்லாம் எந்த பிள்ளைக்கும் ஒண்ணாவாது. ஆண்டவன் குழந்தைகளை ஆண்டவன் தான் பாத்துக்கிறான், உன் பிள்ளையும் ஆண்டவன் தானே பாத்துக்கிறான். அதனால எதுவும் நேராது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. ஆனா பொண்ணா பாவம் தின்னாத்திருன்னு சொல்லுவீங்க. ஆமா 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 ஆமா, எந்த உயிரை கொண்டா பாவமா தின்னோடனே தின்னுமா. ஆட்டை கொண்டா பாவம், அடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டா தீந்துரும். கோழியை கொண்டா பாவம், அது குழம்பு வச்சு சாப்பிட்டா தீந்துரும். அதுக்குதான் கொண்டா பாவம் தின்னாத்திருன்னு சொல்லுங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. உங்க வீடு கல்லு வீடா கூரை வீடா? எங்க வீடா? எங்க வீடு கூரை வீடு தான். உங்க வீட்டுக்கு தேடு புறாலாம் வருமா? எங்க வீட்டுக்கு தேடு புறா வருமா? என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுவோம்? குட்டி குட்டி முத்தம் கொடுப்போம். அச்சு அச்சு அப்படியே அது என்னென்ன பண்ணும்? அச்சு எட்ட கலாச்சு வேண்டியதுதான். தேடு புறாலாம் வந்தா கொண்டுதான் போடுவோம். ஆமா ஆமா, அது கொண்டுதான் போட்டுருவோம். கொண்டா பாவம் தானே? ஆமா பாவம் தான். எப்ப தீரும்? நாங்க என்ன பூரா சாப்பிடறாங்க, பூரா சாப்பிடறாங்களா தேல் சாப்பிடறாங்களா? என்ன நீங்க தானே சொன்னீங்க கொண்டா பாவம் தின்னா தீரும். அது இந்த பழமொழிக்கு இல்ல, கிடையாது. இங்க கிடையாது. ஆடு கோழி பன்னி மாடு அப்படி
அப்படி எல்லாம் பழமொழி பாதிக்கு மட்டும் பொருந்து மீதிக்கு பொருந்துன்னு சொல்லக்கூடாது. சாமியால பூரண வெட்டு வெட்டு நாயை வெட்டுன்னு சொல்லிக்கிறா. ஆடு கோழி தானே வெட்டிட்டு கனவுல வந்து சொல்லும். அப்படியே எங்க அம்மா அப்படியே வந்து மதுல வந்து ஆடுவாங்க. ஆமா ஒரு வந்து ஆச்சுல வெட்டி ஆமா அது காலில் உழுந்து ஐயா மன்னிச்சுக்கோ, நாங்க அடுத்த வருஷமாவது 3 கடை வெட்டிடுறோம், நீ பொண்ணு பண்ணாத எங்க குடும்பத்தை எங்க காப்பாத்து. ஆமா ஆமா இந்த மாதிரி மருள் வந்து ஆடக்குள்ள அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா தாயே இந்த மாதிரி ஆடு விலை எல்லாம் ஏறி போச்சு, கோழி விலையும் ஏறி போச்சு, நாங்கெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோம், அதனால வேலிக்கு ஓனா இருக்கு, நாய் குட்டி இருக்கு, அதை நான் விட்டுடுறேன், எப்படியாவது நாங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நிறைவேற்றி வைன்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியதுதானே. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். நாய் தொங்குற ஆளு நினைச்சிட்டு சாப்பிட்ட மாதிரி நீ சொன்ன நாய்கள் எல்லாம் உத்தரவு எல்லாம் சரியா கொடுக்காது. உத்தரவு கொடுக்காது. ஆடுதான் வந்து அழகா உத்தரவு கொடுக்கும். எப்படி மஞ்சள் தண்ணி தெரிச்ச உடனே என்ன வெட்டி ஆடு ஆமா இந்த பூசாரி நிப்பாரு, இந்த ஆட்டுக்கு சொந்தக்கார நிப்பாரு. எந்த ஆட்டு மேல தண்ணி தெளிச்சாலும் அது குளிர்ல சிலுப்புற ஆட்டியா? நீ சொல்ற ஆடு பூரா கிழாடுங்க. எங்க ஆடு கொழுந்து அப்படியே வளர்த்து வச்சிருக்கிற ஆடு. அது நீ மழையே இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் போட்டு அசமே பண்ண முடியாது அந்த ஆட்டை. ஆடு வெட்டுதான் சொல்லுது. ஆமா எப்படி ஆட்டுது தலையே? ஆடு வெட்டுற பூசாரி இருக்காரு. ஆமா ஆமா ஆட்ட நல்லா கோழி பாட்டி உங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா ஐசி யூனிட்ல இருக்காரு. சரி அவருக்கு பேச வரல. சரி அவருக்கு காப்பி வேணுமான்னு கேக்குறேன். காப்பி ஒண்ணுன்னு கேக்குறாரு. நீ கேக்குற. சரி உங்க தாத்தாவுக்கு பேச வரல. சரி. வானான்னு தலையாட்டணும். ஆமா. எப்படி ஆட்டுவாரு? வானான்னா அப்படிதான் ஆட்டுவாரு, போகணும்னா அப்படி ஆட்டுவாரு, போனா அப்படி ஆட்டுவாரு. ஆடு எப்படி தலையாட்டுது? ஆமா ஆடு வந்து இந்தாண்ட பூசாரிக்கிறாரு. எப்படி தலையாட்டுதுன்னு சொல்லு. தலையாட்டுப்பா தலையாட்டு இப்படிதானே ஆட்டுது. ஆமா. ஆடு என்ன சொல்லுது? வெட்டவானா அது பேச தெரியல உங்க தாத்தா மாதிரி. நீ புரிஞ்சுக்கிறாரு. வானான்னு தான் ஆடு ஆட்டுது. நீ புரிஞ்சுக்கிட்டானே அது என்ன சீக்கிரம் வெட்டு இல்ல இப்ப நீ கேள்வி கேட்கிற உன் பக்கம் திரும்பி பேச சொல்றேன். சரி. இவர் கேள்வி கேட்கிறாரு, இவர் பக்கம் திரும்பி சொல்றேன். சரி. ஆட்டுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தா இந்த பக்கம் திரும்பி என்ன வெட்டு இந்த பக்கம் திரும்பி என்ன வெட்டணும். வெட்டவானான்னு தான் சொல்லுது. காட்டு புலியின் கொடுமையஞ்சி உங்கள் காலில தங்கிய ஆடுகளை எங்க காலில தங்கிய ஆடுகளை நாட்டு புலிய கொள்ளுவதோ இது நம்மளை கொண்டு நாட்டு புலிய கொள்ளுவதோ இது நம்மளை ஆண்டவன் ஆட்டை காட்டுல படைச்சா புலி அடிச்சு சாப்பிட்டுன்னு பயந்தான். அதனாலதான் நாட்டுல நாம காவல் கொள்ளணும்னு நம்ம கிட்ட அனுப்பிச்சிருக்கான். அதை போய் நீ வெட்டலாமா? அண்டி பிழைக்கு நம்ம ஆடு யாருக்கு வேணும் மணி பாப்பா அண்டி பிழைக்கும் பாரதியார் என்ன பண்ணாரு? அண்டி பிடிக்கும் ஆமா உயிர்கள் எடுத்து அன்பு வேணும்னு பண்ணாரு. ஆமா ஆமா இல்லையா? அதனால அந்த நாம பாவம் பண்ணி தெய்வத்துக்கு அந்த பாவத்தை கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்றதான் சரி. வள்ளல் பெருமான் இந்த மாதிரி சிறுதெய்வத்தின் எல்லாம் பலியிடக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. என்ன எறும்பு தின்னா கண்ணு தெரியும் எங்க பாட்டி சொன்னாங்கண்ணா. இது யார் தின்னு பார்த்தா? என்ன தின்னியா? நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு வெள்ளை கட்டி வைப்போம் எறும்பு இருக்கிறாங்க. ஆமா. அப்படியே மசம் முடிச்சுக்கிட்டா அப்படியே நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அந்த வெள்ளை கட்டி எடுத்து அந்த சுத்தண்ணை போட்டு அதை அப்படியே குடிச்சிடுவோம். அப்படியே தாண்டி எல்லாம் சுத்தண்ணை வந்து கூடாது. அதை எடுத்து மனம் குடிச்சிடும். சில நேரத்துல காப்பியோட வீட்டுக்காரங்க அம்மா எறும்பு சர்க்கரையில சீனி எல்லாம் எறும்பா இருக்கும். பின்னாடி காப்பில அம்மா எறும்பு தானே எறும்பு தின்னா நல்லா கடி தெரியும் குடியா? ஆமாண்ணே. உங்க ஊர்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்களா?
ஆமா இருக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்லுங்களேன், இந்த மாதிரி நீங்க மருந்து எல்லாம் கொடுக்க வேணாம். அந்த மாதிரி எறும்பு பண்ண வச்சு தரேன் நானு. வர்றவங்களுக்கு எல்லாம் வெறும் எறும்பா கொடுங்க. என்ன தெரியும்னு சொல்ல வேண்டியதானே ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய். யாரும் செய்யறாங்களா அப்படி? பாட்டி சொன்னது தப்பா போயிடுவாங்க. எப்படி படிக்கணும்னா எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு நிறுத்தி படிக்கணும். அதான் நாங்களும் சொல்றோம், எறும்பு துண்ணா கண்ணு தெரியும். நான் எப்படி சொல்றேன், நீங்க எப்படி சொல்றேன்? நான் கமா போட்டு சொல்றேன், எறும்பு தின்னா கண்ணு தெரியும். நீ எறும்பு தின்னா கண்ணு தெரியும் சேர்த்து படிக்க கூடாது. ஆமா, கண்ணு தெரியாத எறும்பு சொல்லணுமா? இதுக்கு மேல ஒரு பண்ண வச்சிருக்காங்க. அப்ப இல்ல, கண்ணு தெரியாத ஒரு உயிரினா எறும்பு. கண்ணு தெரியாதா அதுக்கு? ஆமா ஆமா, அது நல்லா வரிசையில போதுனால அதுக்கு 3 அறிவு தான் சொல்லிருக்காரு. 3 அறிவு அவற்றோட மூக்கைன்னு. கண்ணு தெரியாத ஒரு ஜீவனுக்கு நாம எதுவும் போட்டு பண்ணைய வச்சு ஆனாலும் அந்த போட்டு கட்டி அந்த புண்ணியம் நமக்கு கண்ணு தெரியும். அதனால எறும்பையே தின்னா கண்ணு தெரியாது, எறும்பு தின்னாதான் கண்ணு தெரியும். சாப்பிடலாம் போறது. அது ஒரு பண்ணை வச்சு அது நல்லா வடமா போட்டு கட்டி அதுக்கு ஒரு லாரி நிறைய வந்து தீவனம் எல்லாம் கொண்டாந்து அது வந்து போட்டா நமக்கு புண்ணியம் வரும். இவ்வளவு யோசனை பண்ற நம்ம பழந்தமிழகத்துல பச்சரிசி மாவால கோலம் போடுவாங்க. அதை இழுத்துட்டு போய் எல்லா எறும்பும் சாப்பிடும். அதெல்லாம் அந்த காலத்துல எந்த பாட்டி மாவும் கண்ணாடி போட மாட்டாங்க. நீ இப்ப கல்லு மாவை கலர் மாவை வாங்கி கொடுக்குற உன் தங்கச்சியும் வீட்டுக்காரையும் கல்யாணம் ஆகாது முன்னாடியே இல்ல கான்வென்ட்டுக்கு போகும்போதே மாட்டி போதுங்க அப்படி சொல்லு. அதனால புண்ணியத்தை நாம ஆண்கள் தான் சேர்க்கறதுக்கு முயற்சி. அதனால எறும்பு தின்னா கண்ணு தின்னா வேலை விற்கிதுன்னு தெரியாத நீங்க பேசிக்கிறீங்க. அரிசி வைக்கிற வேலைக்கு நாங்க எடுத்து போய் கோலை போட்டா மனுஷனுக்கே சோறு கிடைக்க மாட்டேது. நீ எறும்புக்கு பஞ்சாயத்து வாங்கி பண்ண எப்படி போறது? புண்ணியம் கிடைக்கணும்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும். ஒன்னா பாவம் தின்னா தெரியும் சொல்லுறாங்க. அதுக்கு நான் அதானே அது சொல்ல மாட்டீங்களா? அதான் முன்னேச்சு கேட்டாரு. எதை கொண்டா பாவம்னு கேட்டா ஆட்டை கொண்டா பாவம், கோழி கொண்டா பாவம்னாரு. ஆனா அது அப்படி அர்த்தம் கிடையாது. ஒன்னா பாவம் அனுபவிச்சாதான் தீர்மை. அனுபவிச்சுக்கிறோம், என்ன சாப்பிட்டு அனுபவிக்கிறோம், சாப்பிட்டு அனுபவிக்கிறோம். இல்ல இல்ல இப்ப எல்லாரும் அழகு குத்திக்கிறாங்க உடம்பெல்லாம். என்ன காரணம்? அந்த காலத்துல போர் வீரர்கள் மேல எல்லாம் அம்பு போட்டான். சரி, அந்த பாவம் இருந்தது. சரி, பாவம் குத்திக்கிட்டாதான் அந்த பாவம் போகணும். எல்லாம் அழகு குத்திக்கிட்டாங்க. நாம இன்னொரு உயிருக்கு பாவம் செஞ்சா அதை நாம அனுபவிச்சே ஆகணும். திருத்தொண்ட நாயனார் இருந்தாரு. திருத்தொண்ட நாயனார் அவர் படத்தளபதியா இருந்து எல்லாருடைய தலையும் வெட்டி வைத்தினார். அந்த பாவம் இருந்தது. அதனால என்ன பண்ணாரு? யாட்டா வரவுள்ள ஊரார் பிள்ளை எல்லாம் வெட்டினேன், பிள்ளையே வெட்டி கொடுன்னு கேட்டேன். பொண்ணா பாவம் அனுபவிச்சாதான் தீர்மை தவிர சாப்பிட்டா போவே போவேன். பையன் தும்பி எல்லாம் முடிச்சு வாழை கிளிட்டு குச்சி சொல்லி விடுறான். மூலமாய் அணைச்சுகிறோம் உலக தண்ணீர் உதித்த கொண்டு மூலமாய் அணைச்சுகிறோம் உலக தண்ணீர் உதித்த கொண்டு செய்ய வேண்டாம், ஒன்றும் உணவில் உதற்க வேண்டாம், செய்ய வேண்டாம். அதனால எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டான், 1330 திருக்குறள் எதிர்க்கீங்க, இதுல ஒரே ஒரு நல்ல குறளை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் எல்லா குறளும் நல்ல குறள் தான். நீ கேட்கறதுனால ஒரே ஒரு நல்ல குறளை சொல்லுன்னு திருவள்ளுவர் சொன்ன ஒரே ஒரு நல்ல குறள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றாக நல்லது கொல்லாமை. கொல்லாமை 1330 குறள்ல ஒரே ஒரு நல்ல குறள் இந்த ஒரே குறள் தான். ஒன்றாக நல்லது கொல்லாமை. அதனால எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வள்ளலார் சொன்னது நாங்க கொல்ல மாட்டோம், ஆனா எங்கன்னா வெட்டி வச்சுக்கிட்டு மட்டும் வாங்கி ஒரு கிலோ மட்டும் சாப்பிடுறோம். இல்ல அதைத்தான் திருவள்ளுவரும் சொன்னார். பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார்கள். சிக்கலன்னு சொன்னா வெட்டியே வைக்க மாட்டான். அவனால நீ சாப்பிடல. யாரும் உலகத்துல சாப்பிடவே மாட்டோம்னு சொன்னா விக்கிறதுக்கு ஆளே இருக்காது. இல்ல அதை செய்யாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுங்க. அதே மாதிரி வள்ளற்பெருமான் சொன்ன இன்னும் ரொம்ப முக்கியம், புலால் உண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம், புலால் உண்ணக்கூடாது. அது கொஞ்சம் குடிச்சலாம் இல்ல, நாங்க தான் உயிரை கொல்றது இல்ல. நீங்க சொல்றபடி நாங்க ஒத்துக்கிறோம். இது உயிரை கொல்லன்னா குடிக்கிறது கூட நிறுத்திக்கலாம். குடிச்சீங்கன்னா மறுபடியும் உயிர் கொலைக்கு போகணும், புலால் சாப்பிடணும். 3 பாவம் ஒரே பாவத்துல சேர்ந்து இதுனா ஒரு பாவத்தோட போகணும். அப்புறம் சைடிஸ் எல்லாம் வேணும், புலால் சாப்பிடுறது அப்புறம் என்ன அனுபவிங்க இந்த மாதிரி சாப்பிடுறது போறது வரலாம். புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா
சாப்பிடாத உயிரினங்களை பாரு. மாடு இருக்கு, புலால் சாப்பிடாது. ஆனா அது அவ்வளவு உழைப்பு உழைக்கும். ஓஹோ. யானை இருக்கு, அவ்வளவு உழைக்கும். கழுத இருக்கு, அவ்வளவு உழைக்கும். குதிரை இருக்கு, அவ்வளவு உழைக்கும். சைவ சாப்பாடு சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப உழைக்கும். ஆனா கூட்டம் வாழுதுன்னு அசைவ சாப்பாடு சாப்பிடுறது பாரு, அதனுடைய பலம் அழிவுக்கு தான் போய் சேரும். நல்லா அசைவம் சாப்பிடும். எங்கேயாவது வேலை செய்யுமா, இன்னொரு உயிரை தான் கொல்லும். இன்னும் நல்லா சாப்பிடும் அசைவம், அது இன்னொரு உயிரை தான் கொல்லும். சைவ உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு உபகாரமா இருப்பாங்க. அசைவ உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு அழிவுதான். சொந்தக்காரெல்லாம் நிறைய ஜெயில இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்றது. அந்த மாதிரி சைவ உணவு வந்து அந்த விலங்குகளை எங்க வேணாலும் விடலாம். மானு கூட்டம் கூட்டமா இருக்கும். மானு குதிரை கூட்டம் கூட்டமா வாழும், யானை கூட்டம் கூட்டமா வாழும். அதெல்லாம் திறந்த வெளியில விடலாம். சிங்கத்தை கூண்டுல அடைக்கணும், அடிக்க கூண்டுல அடைக்கணும், புலிய கூண்டுல அடைக்கணும். சாப்பிட்ட சாப்பாடு உணவு உணர்வை கெடுத்துரும். அதனால்தான் வளர்ப்பெருமான் சொன்னாங்க, நல்ல தாமர உணவா சாப்பிடணும். 450 மூலிகையில திருவிழாவில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு சொன்னா உடம்புக்கு நல்லது. ஜீவகானத்துல ரொம்ப முக்கியம், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சாப்பாடு போடும். அடுத்தபடியா வள்ளற்பெருமான் 1572 மாமர் ஐயோர் போற்றும்படி தாமரையன் மலர் போல 4 கோணம் கொண்டு அமைத்தார். சர்ச்சை ஞானசபைன்னு ஒரு வழிபாட்டு கொடுத்த வளர்ப்பெருமான் அமைச்சாங்க. அங்கதான் ஜோதிதான் கடவுள்னு சொல்லி நிலைநாட்டி அங்கே தெற்கு திசை நோக்கி அங்கே தைப்பூச தரிசனம் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த மாதிரி வடலூர்ல இருந்த வள்ளற்பெருமான் 1870 மேட்டுக்கு போய் இந்த ஊருக்கு போய் தங்கினாங்க. இங்க இருக்கும் போதுதான் எல்லா ஊரையும் தங்க உயிர் மாதிரி நேசித்தனாலையும் எந்த வகையான ஆதரவு இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டதுனாலையும் உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நடந்தா அடிச்சு ஓடி கீழப்படாது, உங்களுக்கு வேர்வை எழும்பாது, பசி எடுக்காது, நடை இருக்காது, நடை இருக்காது, நடந்தா நிழல் கீழே விடாது. இந்த மாதிரி ஒரு ஞான தேகத்தை வள்ளற்பெருமான் மேட்டுக்குப்பத்திலுக்கு உள்ளதான் பெற்றாங்க. அதனால மூப்பு பச்சினரை தளர்த்தி பிரணவதேகம் ஞானதேகம் என்று சொல்லக்கூடிய தேக மாற்றத்தை வள்ளற்பெருமான் இந்த மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் போது பெற்றாங்க. இங்கதான் சன்மார்க்கக்கூடிய கட்டி உலக மக்களுக்கெல்லாம் சன்மார்க்கத்தை போதிச்சாங்க. அற்புதஞ்சோதி அகவலைகளை ஆரம்பிச்சு எழுதினாங்க. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்த பிறகு 1874 ஆண்டுல தை மாதத்துல சர்க்குருஸ்தானமாக மேட்டுக்குப்பத்துல ஒரு அறையிலே புகுந்து மரணமில்லாத பெருவாழ்வு பெற்று நிறைந்து விட்டார்கள் வள்ளற்பெருமான். அதன் பிறகு அப்போ தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஜேஹெச் ஹாட்சின்னு சொல்லி வெள்ளக்காரத்தோட அவர் அந்த கிராமத்துக்கு வந்து வள்ளற்பெருமான் மறைந்த அறையை பார்த்து வள்ளற்பெருமான் உடம்போடே மறைஞ்சிருக்காங்கதான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கெசட்ல வெளியிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்ட தென்னார்காடு மாவட்ட மேனர் கெசட்ல அவங்க மறையும் போது இங்கும் இருப்போம் அங்கும் இருப்போம் இந்த நேரத்துல இருக்கும் எல்லா உடம்புலையும் பூந்து விடுவோம், திருத்தி விடுவோம். அங்கே வேண்டாம இந்த அபயம் அளித்து விட்டு மறந்தாங்கன்னா வளர்ந்து
பெருமான் மீதும் அவருடைய மார்க்கத்தின் மீதும் கொள்கைகள் மீது விசுவாசம் வச்சு நடந்து வந்தோம்னு சொன்னா நமக்கு எல்லா நலமும் கிடைக்கும். இதுவரையில நான் வள்ளல் பெருமானை பத்தி சொன்னதை சுருக்கமா ஒரு 2 நிமிஷம் சொல்லி நிறைவு செய்யலாம். அவங்க அடியார்கள் யாராவது இருந்தாங்களா என்ன ஏதுன்னு அவங்க பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அது இன்னொரு தடவை சொல்றேன். சொன்னதுல வந்து என்ன பிடிச்சதோ அதை மட்டும் முன்னாடி சொல்லு. சரி சரி. இன்னைக்கு நான் ஆடு கோழி அந்த மாதிரிலாம் வெட்ட மாட்டேன். நல்ல நல்ல முண்டை ஆடு கோழி வெட்ட மாட்டேன். அந்த மாதிரி யாரா சொந்தக்கார பந்தக்கார வெட்டி வச்சிருந்தாலும் சாப்பிட மாட்டேன். ஜாதி சமயம் பார்க்க மாட்டேன். ஆமா ஆமா கடவுள் ஒருவரே, அவரே அரைப்பெரும் ஜோதி ஆண்டவர். ஆமா. பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிக்கிறீங்க. ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் தான். ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும். நம்ம பசினவங்க சாப்பாடு போட நமக்கு பசி இல்லாத சாப்பாடு கிடைக்கும். ஆமா நல்ல விஷயம் தான். ஆற்றூன் மரியவனே பசியின் தீப்பிணி தீண்டலதுன்னு திருவள்ளுவர் சொன்னார். யார் ஒருத்தவங்க பகுத்து கொடுத்து சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பசி என்ற பிணியே வராதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். அதனால நாம பசி ஆற்றுக்கோம். அதை இனிமேல் கடைப்பிடிக்க வேண்டாம். முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரை சாப்பாடு போடுறோம். ரொம்ப முக்கியம். சாப்பிட மாட்டோம். ஆமா ஆமா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, கொள்ளால் உண்ணக்கூடாது. எல்லா உயிரையும் தன்னுடைய உயிர்மா நேசிக்கணும். எல்லாரும் நம்முடைய சகோதரர்களா பாவிக்கணும். அன்னைக்கு நடுக்கு உதவி செய்யணும். இதையெல்லாம் வளர்ப்பனுடைய நெறியில இருந்து நம்ம கடைபிடிச்சோம் சொன்னா நமக்கு நல்ல நலமும் வளமும் நிரம்ப கிடைக்கும். இந்த அரசமரம் விநாயகருடைய ஆலயத்துல இசை இலக்கிய சங்கத்துல வள்ளல் பெருமானுடைய வாழ்வியலை சொல்வதற்கு வாய்ப்பளித்த இந்த சங்கத்தினுடைய அங்கத்தினர் அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றி. அந்த மாதிரி மதுரை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் செயலர் பாக்கியலட்சுமி ஐயா நம்ம எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நம்முடைய நன்றி. இருந்து கேட்ட அனைவர்களுக்கு ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கு நன்றி கூறிய